சரி. கிளாஸ் நமஸ்காரம் குருஜி. போய்கிட்டு இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. கிளாஸ்ல எப்படி போய்கிட்டு இருக்கு? நியூ கைஸ். ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பு. அது அப்டேட் அப்பப்போ டெய்லி குடுக்கக்கூடிய கிளாஸ்லாம் படிக்கிறீங்களா? இல்ல அப்படியே இருக்கீங்களா? படிக்கிறோம் படிக்கிறோம் சார். ரிவ்யூ. வணக்கம். இப்ப தொழிலை பத்தி பார்க்கணும்னா எந்த பாவத்தை பார்ப்பீங்க? 6 உத்தியோகம் தொழில் 2610. ஐயா தொழிலை பத்தி பார்க்கணும்னா 10 பார்க்கணும். அதுக்கு திரிகோணங்கள் தான் 2, 6. 2ன்றது வருமானம், 6ன்றது உத்தியோகம். அப்ப தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்தை பார்க்கணும். அது எந்த கிரகத்தை பார்க்கணும்? சனி கிரகம். 10ஆம் அதிபதி யாரு? சனி சார். சனி பகவான் தொழில்காரகன். கரெக்டா? சனி பகவான் தொழில்காரகன். இயற்கையிலேயே தொழில் செய்யக்கூடியவன் யாருன்னா 10ஆம் அதிபதி. அப்போ உங்க லக்னத்திற்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதி எந்த கிரகம் பொறுப்பேற்றுக்குதோ அந்த கிரகத்தையும் பார்க்கணும், அந்தனுடைய வீட்டையும் பார்க்கணும். இயற்கையிலேயே 10ஆம் அதிபதி சனி காலபுருஷனுக்கு. கரெக்டா? இப்படி பார்க்கணும். உங்களுக்கு வண்டி வீடு வாகனம் அப்படி வேணும்னா எந்த வீட்டை பார்க்கணும்? 4ஆம் வீடு. அப்ப 4ஆம் வீட்டை பார்க்கணும். எந்த கிரகத்தை பார்க்கணும்? ஒருடைய நான் வந்து வீடு கட்டுவனா அப்படின்னு சொன்னா எந்த கிரகத்தை பார்க்கணும்? சந்திரன், சுக்கிரன், வீடு அப்படின்னு சொன்னா கட்டி முடிக்காத வீடு செவ்வாய், கட்டி முடித்த வீடு சுக்கிரன். நல்லா கேட்டுங்க. ஒரு வீடு வந்து செங்கல்லு, மணல், கட்டுமான பொருட்கள் இவையெல்லாம் வைத்து கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அது கட்டுறதுக்கு முன்னாடி செவ்வாய் வருவார். கட்டுமான பொருட்கள், இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாம் கட்டி அந்த பினிஷ் பண்ணிட்டு அந்த டெக்கரேஷன் பண்றீங்கல்ல, வீடு வந்து அதனுடைய ஷோகேஸ் பண்றீங்கல்ல, அந்த வீட்டை அழகுபடுத்துறீங்க இல்லையா, அழகுபடுத்தி அது கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தா அது சுக்கிரன், சூரியன் சுக்கிரன் வரும். முழுமை பெற்றது அப்படின்னா ஒரு வீட்டை கட்டி முடித்த பிறகு சுக்கிரனும் செவ்வாயும் பொறுப்பேற்கும் ஒரு வீடு அப்படின்னு சொன்னா. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கணும். உங்க லக்கணத்திற்கு உதாரணம் கன்னி லக்கணம் அப்படின்னு சொன்னா 4ஆம் இடம் எந்த கிரகம் பொறுப்பேற்றுக்குது அப்படின்னா குரு பகவான் பொறுப்பேற்றுக்கிறார். கரெக்டா? இங்க வைங்க. காலையில டீ சாப்பிடலாம், காபி சாப்பிடலாம், நம்ம என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்காதீங்க. ஏன் காலையில கிளாஸ் வச்சுதுன்னா உங்க கவன சிதறல்கள் வெளியே எங்கும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான். கவனத்தை இங்க வைங்க, நெத்தி பொட்டுல வைங்க. அப்போ தனஸ்தானம் அப்படின்னு சொல்றது யாரு? எந்த இடத்தை பார்க்கணும்? ஸ்தானம் ஆரம்ப கல்வி, பேச்சு ஸ்தானம் எப்படி பேசுவாரு, வாக்குஸ்தானம் ஆரம்ப கல்வி, குடும்பம், இவருக்கு குடும்பம் அமையுமா, குடும்பத்தை விட்டு பிரிவாரா அப்படின்னு சொல்றதெல்லாம் எது? 2ஆம் பாவம். குடும்பம் அப்படின்னா சூரியன், தனம் அப்படின்னா குருவை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஓகேங்களா? அப்ப குருவையும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். சரி. இளைய சகோதரனை பார்க்கணும், தைரியம் வீரியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எதை பார்க்கணும்? 3ஆம் இடம் தைரியம் வீரியம். செவ்வாய் ஆயுதங்களை கையாளுபவன், கூர்மையான அதனாலதான் நம்முடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லு, செவ்வாய்ன்னு சொல்ற பல்லு என்ன? அது ஒரு ஆயுதம். பல்லு என்ன பண்றோம்? கடிக்கிறோம். அது வந்து அந்த கூர்மையா ஆயுதத்தை பயன்படுத்துறோம். கையில இருக்கக்கூடிய நகத்தை என்ன பண்றோம்? அதுல வந்து ஏதாவது ஆயுதமா பயன்படுத்துறோம். அதனால இந்த கையில இருக்கக்கூடிய விரல்ல இருக்கக்கூடிய நகம், பல்லு இதெல்லாம் வந்து செவ்வாய், கூர்மையான ஆயுதங்கள், பாதுகாப்பு கவசங்கள். ஓகேங்களா? மண் சார்ந்த அனைத்தும், மின்சாரம் சார்ந்த அனைத்தும்,
கட்டுமான பொருட்கள் அனைத்தும், பாதுகாப்பு துறைகள் அனைத்தும், அதிகாரம். இப்போ கோபமா இருக்காங்க அப்படின்னா எந்த கிரகம்? செவ்வாய். காமெடியா பேசுதுன்னா எந்த? புதன். புதன். ஒருத்தருக்கு இங்க வாங்க பண்றாரு, ஆச்சாரம் நடந்துக்காருன்னா எந்த கிரகம்? குரு. ஸ்பீடா டக்கு டக்கு அவசரப்பட்டு வேலை செய்யறான், டப்ப டப்ப ஒரு இடத்துல நிக்க மாட்டான் போறான்னா அது எந்த கிரகம்? சந்திரன். ஆயுள் நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு எந்த கிரகத்தை பார்ப்போம்? சனி. சனி பகவான் 8ஆம் அதிபதி, ஆயுள் ஸ்தானம். சனி பகவானையும் பார்க்கணும், 8ஆம் அதிபதியும் பார்க்கணும். ஒரு கிரகம் அதிகப்படியான ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுட்டு இருக்கோம். நாம எந்த கேள்வி கேட்கிறோமோ அந்த கிரகத்தை போய் பார்க்கணும், அந்த வீட்டையும் பார்க்கணும். இயற்கையிலேயே ஒரு கிரகத்துக்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரன், மூத்த சகோதரன், சித்தப்பா வெற்றி, எனக்கு வெற்றி கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, லாபம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா எதை போய் பார்க்கணும்? 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை பார்க்க வேண்டும், சனி பகவான் பார்க்க வேண்டும். தனஸ்தானம் அப்படின்றது 2, 5, 8, 11 கேந்திரங்கள்ல வருவது. 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 3, 6, 9, 12 அப்படின்னு வரும். அப்போ 2 அன்றது சாதாரண பணம். அது கால புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரிஷபராசியை குறிக்கும், சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சுக்கிரன் நீர் கிரகம். 5ஆம் இடம் 2, 5, 8, 11. 5ஆம் இடம் சூரியன், சிம்மத்தை குறிக்கும். அது கொஞ்சம் பெரும் பணம், தன்னுடைய தேவைக்கு மீறி கொஞ்சம் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். 8 பெரும் பணம், குசேலன் வீடு, குபேரன் வீடு, பெரிய பணம். அந்த புதையல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? அண்டாக்கா கசும், அப்புக்கா குசும் அப்படின்னு சொல்லிட்டு போதும், தேளு, பாம்பு அத்தனையும் ஒரு சினிமால காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி சோதனைகளை கடந்து அதுக்கு பிறகு பெரிய பணம் வரும். புதையல் இருக்கு இல்லையா, உழைக்காமல் வரக்கூடிய பணம், ஓய்வூதியம், உழைக்காமல் வரக்கூடிய பணம், அடுத்தவனுடைய பணம் வந்து இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, ஷேர் மார்க்கெட், உழைக்காமல் வரக்கூடிய பணம். இது பெரும் பணம், அளவில்லாத ஒரு பணம். இதை விட பெரிய பணம் கும்பம், 11ஆம் இடம், சனி பகவானுக்கு பெரும் பணம், அளவே இல்லை ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ யாருக்கு 2, 5, 8, 11 அங்க கனெக்ட் ஆயிருக்கோ, ஜாதகரோட கனெக்ட் ஆயிருக்கா, அது லக்னாதிபதிக்கு கனெக்ட் ஆயிருக்கா, அல்லது அம்மாவுக்கு கனெக்ட் ஆயிருக்கா, அல்லது அப்பாவுக்கு கனெக்ட் ஆயிருக்கா, அல்லது இளைய சகோதரனுக்கு கனெக்ட் ஆயிருக்கா, யாருக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும் செல்வம் சேரும் அப்படின்னு பொருள். ரைட்டா? ரைட். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்போ குழந்தைங்க அப்படின்னு பார்க்கணும்னா என்ன பாப்பீங்க? 5ஆவது இடம். 5ஆம் பாவம் குரு. 5ஆம் பாவம் குருவும் சூரியனும் பார்க்கணும். அப்போ 5ஆம் பாவத்தை குருவையும் சூரியனையும் பார்க்கணும். உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவம் யாரோ அந்த அதிபதி பொறுப்பேற்றுப்பார். குரு குரு வந்து பாத்தீங்கன்னா புத்திரகாரகன், குழந்தைக்காரகன். சூரியன் புத்திரகாரகன், உயிர் அணுக்களை குறிப்பது சூரியன். அப்படின்னா இயற்கையிலேயே 6ஆம் இடம் எது? இயற்கையிலேயே 6ஆம் இடம் எது? புதன் பகவான். இயற்கையிலேயே விருச்சிகம், செவ்வாய். யாருக்காவது விருச்சிகத்திலேயோ கன்னிலேயோ சூரியனோ குருவோ இருந்தால் புத்திரம் சம்பந்தப்பட்ட தோஷம் ஏற்படும். பாருங்க, எடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட், ஹைலி பாயிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. எடுத்த உடனே டாப். இதெல்லாம் சூட்சுமம். யாருக்காவது 5ஆம் அவங்க ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ அல்லது சூரியனோ குருவோ, இந்த 3 பேரும் கன்னி ராசியிலேயோ, அது வந்து எந்த லக்னமா இருக்கட்டும்,
சார் நான் கடக லக்கணம் அது 3ல தானே இருக்கு, அப்படி கிடையாது. இயற்கையிலேயே அவங்க 6, 8. அப்ப கன்னியிலேயோ விருச்சிகத்திலேயோ இந்த சூரியனோ குருவோ 5ஆம் அதிபதியோ இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். புத்திர தோஷம்னா என்ன ஐயா? ஒரு தாமதமா குழந்தை பிறக்கிறது, ஒருடைய புத்திரமே இல்லாம போகிறது, அல்லது பெண் வாரிசு மட்டுமே இருக்கிறது, அல்லது ஆண் குழந்தைகள் பிறந்தும் அந்த ஆண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அதனுடைய மனக்கவலை ஒருடைய பற்று இல்லாம இருக்கிறது, அந்த குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும். அந்த குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும். இது புத்திர தோஷம். எனக்கு புத்திரம் இருக்கே அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஜோதிடர் உணரணும் இது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயற்கையிலேயே 6, 8 இதெல்லாம் நம்ம இப்போ ஜெனரலா பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் 1, 5, 9, 11. இப்ப நான் 11 ஜாயின் பண்றேன். 11 வெற்றி ஸ்தானம். இந்த 4 இடங்கள் சூப்பர். கொஞ்சம் டேமேஜ் அப்படின்னு சொன்னா 6 கொஞ்சம் டேமேஜ், 8 அதிக டேமேஜ், 12 விரயம். இந்த 6, 8, 12 எந்த வீட்டை பார்க்குதோ, எந்த கிரகத்தோடு இருக்கோ, எந்த நட்சத்திர ஸ்தானத்துல இருக்கோ, இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ். கரெக்டா? ரைட்டுங்க. சரி, இப்போ நேத்து நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விருச்சிகம் வரை பார்த்திருக்கோம். இப்ப ஒரு கட்டத்தை போட்டு தனுசு லக்னம் போடுங்க. வணக்கம் ஐயா. போட்டி விட்டீர்கள் ஐயா. இயற்கையிலேயே தனுசுன்றது என்ன? 9ஆம் அதிபதி. கரெக்டா? 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானம். பெரிய மனுஷன்யா, என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? இந்த மாதிரி லந்து பண்றீங்களே அப்படின்னு சொல்லணும். அப்ப குருன்றது யாரு? பெரிய மனுஷன். 9ஆம் பாக்கியஸ்தானம். அந்த தனுசு வீடு உங்களுக்கு ராசிக்காரத்துவத்தில் வரும்போது தெரியும். அது ஒரு போர்க்கள வீடு, ரத்தம் சிந்தக்கூடிய வீடு. ஓகேங்களா? நீதிமன்றம் அதெல்லாம் வரும், அந்த வீட்டுக்கு வரும். அந்த இயற்கையிலேயே அந்த அதுக்கான குணங்கள்லாம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அது. காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. இதுக்கு 5ஆம் இடம் யாரு தனுசுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செவ்வாய். 9ஆம் இடம் யாரு? சூரியன். பாருங்க, ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடியது யாரு? செவ்வாயும் சூரியனும் குருவும். செவ்வாயும் சூரியனும் அதிகாரம் படைத்தவங்க. எப்படியும் முன்னுக்கு வந்துடணும் லைஃப்ல அப்படி அடிச்சு சூஸ் பண்றவங்க அப்படின்னு யாரு அப்படின்னு சொன்னா செவ்வாயும் குருவும் சூரியன். அப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், பாக்கியாதிபதி யாரு? சூரியன். இந்த 3 பேர் ஒன்னா இருப்பாங்க. அதேதான் மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், இங்க 9ஆம் அதிபதி குரு. அதேதான் சிம்ம லக்னத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி குரு, பாக்கியாதிபதி வந்து செவ்வாய். இந்த 3 இந்த இவங்க லக்னங்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் டாப்ல இருப்பாங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு. இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க, தனுசு லக்னத்துல பிறந்தவங்க, ராசின்றது லக்னம் அப்படின்னு நினைச்சுங்க. ராசி வந்து உடல், லக்னம்ன்றது உயிர். இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல ஆலோசனை பண்ண பெரிய பெரிய போஸ்டிங், IAS, IPS, பெரிய பெரிய நிர்வாகத்துல எல்லாம் வந்து ஒரு தனியார் கம்பெனில ஒரு பெரிய பெரிய நிர்வாகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையா இருப்பாங்க. இவங்க சிம்பிள் பரிகாரம். பாக்கியாதிபதி யாரு? சூரியன். தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யாரு? சூரியன். காலையில எழுந்து சூரியனை கையெடுத்து கும்பிட்டு போனாவே இவங்களுக்கு சூப்பர். இவங்க தூங்கி எழுந்து டியூட்டிக்கு போகும்போது சூரிய வழிபாடு கையெடுத்து கும்பிட்டாலே சூப்பர். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ம் 9ம் லக்னாதிபதியும் முழு சூப்பர்கள். எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால தனுசு லக்னம் வந்து ஒரு சிறப்பு, அது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எழுதுங்க. தனுசு லக்னத்திற்கு 1, 5, 9 யாரு? குரு, செவ்வாய், சூரியன். குரு, செவ்வாய், சூரியன். சூரியன். அப்போ குருவுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கு. அவரேதான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டின் அதிபதி. இயற்கையிலேயே இவங்களுக்கு சொத்து, சுகம், வண்டி, வீடு, வாகனம், தாயார் பற்றிய சிந்தனை இதெல்லாம் இருக்கும். இயற்கையிலேயே இருக்கும். ஏன்னா 1, 4 குடிவர்களே அவனே 2 குணம் இருக்கு. 2 குணம் இருக்கு.
இவருக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப செவ்வாய் காலபுருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய், ஆண் கிரகம். அப்ப யார் இவங்களுக்கு குலதெய்வம்? அப்ப செவ்வாய் யாரு? முருகப்பெருமான், சஷ்டி. ஓகேங்களா? அப்ப இவருடைய குலதெய்வம் யாரு? வீரபத்ரன், முனீஸ்வரன், இவங்க எல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? ஆண் தெய்வங்களா வரும், காவல் தெய்வங்களா வரும். ரைட். அப்போ 5ஆம் அதிபதி செவ்வாயினுடைய தெய்வம் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான இவங்களுக்கு இயற்கையிலேயே வழிபாடு, சிவ வழிபாடும் முருக வழிபாடும் இவங்களுக்கு சிறந்தது. ஏன்னா 5, 9, 1, 5, 9 மேக்சிமம் சிவ வழிபாடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அதனுடைய குடும்பத்து வழிபாடு சிறப்பு. அந்த செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு, 5, 12. இங்கேயும் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கும். 5 கூடியவனே 12 கூடியவன், 5 கூடியவனே 12 கூடியவன். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இங்க பாக்கியாதிபதி, இங்க வந்து முழுமையா ஆதிக்கம் செலுத்துறது யாரு? பாக்கியாதிபதி சூரிய பகவான். ஒரே ஒரு வீடு, ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர், சிவப்பு கலர், சிறப்பா இருக்கும். புஷ்பரகம் சூப்பரா இருக்கும். சிவபெருமான் வழிபாடு சூப்பர், முருக வழிபாடு சூப்பர், சிவகுலம் சூப்பர், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இவங்களுக்கு அசுப பாவத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யாரு? ஆறுக்குடையவன் யாரு? குரு பகவான், சுக்கிரன். ராஜகுரு. ஏ டீம். பி சுக்கிரன். டீம் யாரு? பி டீம் யாரு? குரு. இவங்க ஆறுக்குடையவன் பாருங்க, அப்படியே எதிரி, அப்படியே ஆப்போசிட் டீம். கபடி 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 கபடி, அப்படியே அப்படியே ரிஷபம். சுக்கிராச்சாரர் இவருக்கு எதிரி. குரு டீமுக்கெல்லாம் சுக்கிராச்சாரியர் எதிரி, ஆறுக்குடையவனா மாறிடுவார். பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அதே மீன லக்னத்துக்கு பாருங்க, அதே சுக்கிராச்சாரியர் துலாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 8 கூடியவனா வந்துருவார். புரியுதா? அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் உணர்த்தி இருக்காங்க. எப்படி உணர்த்திருக்கா, எப்படி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்போ 6ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ அவனே 11 கூடியவன். அவனுக்கு 2 வீடு இருக்கு, 6 கூடியவனும் 11 கூடியவன் சுக்கிர பகவான். 8 கூடியவன் யாரு? 8 கூடியவன் யாரையா? சந்திரன். பாருங்க, சந்திரன் நீங்க குருவனுடைய டீம்லயே பிரச்சனையை உண்டாக்குறவன் இந்த யாருன்னா சந்திரன். அப்போ யார் பாருங்க, சந்திரன் பெண் கிரகம், சந்திரன் நீர் கிரகம். அப்போ சுக்கிரனும் பெண் கிரகம், சுக்கிரன் நீர் கிரகம். சந்திரனும் பண கிரகம், சுக்கிரனும் பெண் கிரகம். இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஐயா எனக்கு அடிக்கடி ஜெல் பிடிக்குது ஐயா, அப்படி எல்லாம் வந்து நீர் சம்பந்தப்பட்டவருடைய பால்சு போறீங்க, அவருடைய நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கை தேவை. இதை தனுசு லக்னத்துக்காரனுக்கு பெண் கிரகம் 6, 8. புரியுதா? என்னருமை தோழர்களே, புரியுதா? ஐயா புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. மக்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அப்படின்ற மாதிரி புரியுதா? சரி, 12 கூடியவன் யாரு? செவ்வாய் பகவான். 12 கூடியவன் யாரு? செவ்வாய் பகவான். அவரே 5 கூடியவனா இருக்கார். புரியுதுங்களா? பூர்வீகத்தை விட்டு இடம் மாறது, இடம் அதாவது பூர்வீகத்தை விட்டு 5 பூர்வீகம், 12 வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு. இயற்கையிலேயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு போறது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ள இருந்துகிட்டு, ஆழ்மனது 5 ஆழ்மனது ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. புத்திரம் சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, குலதெய்வம் சம்பந்தப்பட்டவருடைய இயற்கையிலேயே இவங்களுக்கு அமையும். ஏன்னா 5, 12 விரயம் ஆகிட்டு இருக்கும், தூர இடத்தை பிரிஞ்சிடுவாங்க. புரிஞ்சுதா? அப்போ இவங்களுக்கு 6, 8, 12 யாருன்னா சுக்கிரன். இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு? சந்திரன், சரி. இப்போ 1, 5, 9 எழுதிட்டீங்க. 2, 6, 10 யாரு வரும் பாருங்க. வேலை யாரு? பணம் யாரு? தொழில் யாரு பாருங்க. சனி, சுக்கிரன், புதன். 2, 6, 10 சனி பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டு. அப்போ 6ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருந்தா இவங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. வேலையில நல்ல விதமான லாபம் கிடைக்கும், நல்ல விதமான ப்ரொமோஷன் இருக்கும். 6ஆம் அதிபதி நல்லபடியான ஸ்தானத்தில் இருந்தால் கௌரவமான வேலை. சனி பகவான் நல்லா இருந்தா நல்ல தனம்.
புதன் பகவான் வலுத்தாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்து புதனுக்கு 2 வீடு இருக்கு, மனைவியும் புதன் தான். இந்த தனுசு லக்னத்துக்காரனுக்கு 7ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி அவனே. இந்த புதன் என்றது என்ன, காமெடி சிரிச்சு சிரிச்சு பேசும். அங்க பாதிக்கப்பட்டால் உம்முன்னு இருக்கும். ஐயா புரிஞ்சுதா புரியலையா? புதன் பாதிக்கப்பட்டா சார் இல்லையா சார் அண்ணா, அங்க பாதிக்கப்பட்டிருக்கா பாருங்க, அது பின்னாடி வரப்போகுது. புரியுதுங்களா? அப்போ 2, 6, 10 இந்த தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில். இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், அதன் மூலமான வருமானம், குடும்பம் இதெல்லாம் செய்யக்கூடியது, குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியதே சனி பகவான் தான். குடும்பத்தை அமைத்து கொடுப்பவனையே சனி பகவான் தான். சரி, 3, 7, 11 யாரு? 3, 7 காம திரிகோணம் யாரு? தைரிய வீரக்காரன் யாரு? சனி புதன் சனி புதன் சுக்கிரன். அதே 2, 7, 2, 6, 10, 3, 7, 11 காம திரிகோணத்துக்கும் அர்த்த திரிகோணத்திற்கும் அந்த 2னுடைய விஷயங்களுக்கும் சனி சுக்கிரன் புதன் இவங்களே தான் பொறுப்பேற்பாங்க. அப்போ இவங்களுடைய இந்த தனுசு லக்னத்துக்கார வரக்கூடிய மனைவி யாரு? புத்தி கூர்மை இருக்கிறவங்க, 7ஆம் அதிபதி. ஒருடைய கலைநயங்கள் இருக்கக்கூடியது, ஒரு சிரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியது, ஒருடைய ஃப்ரெண்ட்ஸோட பழகக்கூடியவங்க வருவாங்க அப்படின்னு அர்த்தம். 11ஆம் இடம் யாரு? சுக்கிரன். அந்த லாபம் சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வெற்றி சம்பந்தப்பட்டது. பாருங்க, இதெல்லாம் வந்து சுக்கிரன். அப்போ சனி பகவானும் சுக்கிரனும் புதனும் நல்லா இருந்தால் 2, 6, 10, 3, 7, 11 இந்த 6 வீடுகளுக்கு என்னென்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அத்தனையும் சிறப்பு. 4, 8, 12 யாரு? குரு, சந்திரன், செவ்வாய். வாகனம், சொத்து, சுகத்தை கொடுக்கக்கூடியவனும், சுகத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களை கொடுக்கக்கூடியவனும் குருவே. 1, 4 அம்மா, அப்பா, தாயார் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, உயர்கல்வி சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் சந்திரன். 12ஆம் இடம் செவ்வாய். குருவும் சந்திரனும் செவ்வாயும் நல்லா இருந்தா 8ஆம் இடம் நல்லா இருக்கும், ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கும். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் இவங்களுக்குள்ள ஒரு திரிகோணம் 4, 8, 12. இந்த 4, 12 வலுத்தால் இளமையில் திருமணம். 4, 12 வலுத்தால் இளமையிலே திருமணம். 22 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணே என்ன வயசுன்னு எனக்கு 21 வயசு, இதுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்ன கல்யாணம் முத்திர கத்திரிக்காவான் குள்ளன வந்து அந்த மாதிரி இளமையிலே திருமணம். யாருக்கெல்லாம் இளமையில திருமணம் நடந்ததோ அவங்கெல்லாம் பாருங்க 4, 12 வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவரா இருக்கும். ரைட். இப்போ தனுசு லக்னம், இது வந்து ஒரு ஆச்சாரமான வீடு. இதுக்கு யாரு எதிரி? 6, 8, 12 யாரு வருவா? 1, 5, 9 யாரு வருவா? 2, 6, 10 யாரு வருவா? 3, 7, 11 யாரு வருவா? 4, 8, 12 யாரு வருவா? எந்த கிரகம் கெட்டால் எது லாஸ், எந்த கிரகம் பாதிச்சால் எது நல்லா இருந்தா எது தூக்கலா இருக்கும் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும். சும்மா அவுட்டர்ல பாருங்க, உங்களுக்கு புரிதல் தான். இதை வச்சு இப்படி திருப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கட்டம் போடுங்க. அடுத்த கட்டம் திட்டத்தை போடுங்க. எங்க வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்க நல்லபடியா படிங்க. அனைத்து குருமார்கிட்டும் படிங்க. அனைத்து குருமாரும் சிறப்பான முறையில ஏதோ அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொரு குருநாதரும் ஒரு திறமை வச்சிருப்பாங்க. எங்க படிச்சாலும் ஒரே கல்விதான். அ ஆ இ ஈ உ ஊ தான். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்றேதான். புதிதாக எதுவும் கற்றுவிக்கப்பட. நான் உங்களுக்கு சொன்னது கூட என்னோட குருமார்கள் எனக்கு கற்றுவித்ததை உங்களுக்கு அப்படியே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாணியில சொல்றேன். புரிஞ்சுதா? என் குருமார்கள் எனக்கு போதித்ததை நான் உள்வாங்கி என்னுடைய கேரக்டர்ல எனக்கு புரிதல் எப்படி ஏற்பட்டிருக்கு, அதுல என்ன திருத்தம் செய்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இவ்வளவுதான். புரிஞ்சுதா?
மெல்லமா வாங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. சொல்லி கொடுக்கறத மட்டும் பாருங்க. அந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து நேத்து அனுப்பிச்சிருப்பேன். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஆப் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட்டா பார்த்து டைம் எல்லாம் போட்டு பஞ்சாங்கம் அதெல்லாம் வருது, அதெல்லாம் பாருங்க. அதனுடைய சாஃப்ட்வேர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஐயா அது எப்படிங்க ஐயா அதை ஆக்ட் பண்றது? அதனுடைய ஆப் டவுன்லோட் அதுல வந்து பிளே ஸ்டோர் அதனுடைய அந்த லிங்க் நீங்க டச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா போகும், பிளே ஸ்டோருக்கு போகும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி அது உங்க செல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்க பிறந்த நேரம், உங்க பிறந்த தேதி, பிறந்த இடம் 3ம் கேட்கும். அதுல போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட் வெளியே வரும். அதுல லக்னம் என்ன, ராசி என்ன, பஞ்சாங்கம் என்ன அதெல்லாம் தெரிய வரும். பாருங்க. சரிங்க ஐயா. அது டவுன்லோட் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேக்குது. பர்ச்சேஸ் பண்ணணுமாங்க சார்? அது பெய்டு வெர்ஷன் வேணாம், இலவச வெர்ஷனே பாங்க. ஃப்ரீ சரி. முதல்ல ஃப்ரீக்கே நீங்க போங்க. சரி. ரைட். ஐயா அதுல அந்த வருஷன்ல அந்த ஐஎஸ்டி டைம், அப்புறம் வந்து அச்சரேகை, தீர்க்கரேகை, அந்த டிகிரிஸ் எல்லாம் கேக்குது உள்ள போறதுக்கு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போதைக்கு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேர்ல்டு டைம் ஜிஎம்டிஆர், அதாவது கிரீன்விச் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு GMT 5:30. GMT 5:30 அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்விச் நேரம். இங்கிலாந்தினுடைய மையத்துல வந்து கிரீன்விச் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதுதான் மைய பகுதியில வச்சுதான் வந்து 5.5 மணி நேரம் நம்ம இந்தியாவுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட். அதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கால நிர்ணயம் செய்திருக்காங்க. புரியுதுங்களா? கிரீன்விச் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 5:30 hours அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நேரத்துல இருந்து எவ்வளவு வித்தியாசப்படுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரே நேரம் ஒரே இதுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான இது நீங்க வந்து எந்த நாட்டுல பிறக்கீங்க அது டைமிங் கேட்கும். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில வந்து நீங்க இருக்கீங்க இல்லையா, அந்த இது ஊரு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து லாட்டிடியூட் எடுத்துக்கும். அட்சரேகை, தீர்க்கரேகை கால்குலேஷன் பண்ணி எடுத்துரும். சரி, இப்போ மகர லக்னம், மகர ராசி. மகர ராசி கால புருஷனுக்கு எத்தனாம் வீடு? 10ஆம் வீடு. 10ஆம் வீடு. பாருங்க, 10ஆம் வீடு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் யாரெல்லாம் நல்லது பண்றா, யாரெல்லாம் கெட்டது பண்றான்ட்டு. தனுசு லக்னத்துக்கு நல்லது பண்ணவன் மகர லக்னத்தை கெட்டது பண்ணுவான். மகர லக்னத்தை கெட்டது பண்ணவன் தனுசு லக்னத்தை நல்லது பண்ணுவான். நீங்க போயிட்டு ஒரு தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வத்தால வந்து பிரச்சனை இருக்கும். புரிஞ்சுதா புரியலையா? ஆதாயம் இருக்காது. அப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயம், உங்களுக்குன்னு ஒரு மனசு. இப்ப நீங்க போறீங்க, ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, ஒரு சட்டோ ஒரு புடவையோ எடுக்கிறீங்க. ஆனா உங்க தோழிக்கோ உங்களுடைய பக்கத்துல இருக்கிறது அந்த சட்டு பிடிக்காது, அந்த புடவை பிடிக்காது. புரிஞ்சுதா புரியலையா? அந்த கலர் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியது ஒரு பிளானட், அது இருக்கக்கூடிய ஒரு பிளானட். உங்களுக்கு சிவப்பு துணி பிடிச்சதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க மஞ்சள் துணி பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் ஆசிலேஷன், அந்த கதிர்கள் அதனுடைய மைண்ட்ல அந்த மாதிரி தான் ஒழிச்சிட்டு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே நிறம் பிடிக்காது, எல்லாருக்கும் ஒரே செய்கள் பிடிக்காது, எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே சுவை இருக்காது, எல்லாருக்கும் ஒரே எண்ணங்கள் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொருடைய நேச்சர் கொண்டது. அதனுடைய லக்னம், இந்த ஜாதகம் எந்த லக்னம் இருக்காங்களோ அவங்களோட ஒத்து போயிடும். மேக்சிமம் அந்தந்த லக்னத்துக்காரங்க ஒத்து போயிடுவான், அந்தந்த லக்னத்துக்காரன் ஒத்து போயிடுவான். ஓகேங்களா? நீங்க வந்து மீன லக்னமா, நானும் மீன லக்னம், ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்குள்ள பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிக்கும். நீ மீன லக்னம், இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம். அவ்வளவுதான், இவனை பார்த்தா அடிக்கிற மாதிரியே தோந்தேன்னு சொல்லிட்டு செந்தில் கவுண்டர் கையை நிமிடம். அது என்னவா தெரியல, இவனை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுதுன்னுவான். சில பேர் பார்த்த உடனே கோபமா வரும். ஏன்னா இவங்க லக்னத்திற்கும் அவங்க லக்னத்துக்கும் 6-8 வரும். இப்ப மீன லக்னம் அப்படின்னு சொன்னா இந்த மீன லக்னத்துக்காரனுக்கும் துலா லக்னத்துக்காரனுக்கும் ஆகவே ஆகாது. இந்த 2 பேரும் வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா நல்லா இருக்குமா ராசா? நல்லா இருக்காது. புரிஞ்சுதா? இவங்க 2 பேரும் எலியும் புலியுமா இருப்பாங்க. அதனால இதெல்லாம் வேணா ராசான்னு சொல்லிடணும். நான் மணந்தால் மகாதேவி தான் இதனுடைய திருமணம், இதனுடைய காதல் பண்றவங்களா, ரைட், உன்னுடைய விதி, கிளம்பு அடி ஒண்ணுவாங்க. போயிட்டு 3 மாசத்துல ரிட்டர்ன் வருவாங்க. சார் டைவர்ஸ் பண்ணிட்டேன் சார். ஆனா படுபாவி, இது நான் முதல்லயே சொன்னேன், கேட்கலடான்னு. ஆகாது அப்படின்னு சொல்லு. ரைட். இப்போ மகர லக்னம். கால புருஷனுக்கு சனி பகவான். சனி பகவான் யாரு?
சனி பகவான் யாரு பாருங்க, காலபுருஷன் 10ஆம் இடம், கர்மஸ்தானாதிபதி இயற்கையவே. அவருக்கு இன்னொரு வீடு இருக்கு 11ஆம் இடம். நல்லா பாருங்க, கர்மம் யாருக்கு செய்வோம்? தாய் தந்தைக்கு செய்வோம். தாய் தந்தையை கர்மம் செய்த பிறகு 11ஆம் இடம் வளர்ச்சி அப்படின்னு கொடுத்திருக்கான். சூட்சுமம் புரியுதா? தாய் தந்தையை பிரிந்த பிறகு, உறவுகளை பிரிந்த பிறகு, அதற்கு பிறகுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையவே. அப்போ சனி பகவான் அப்படின்றது தூர தேச கிரகம், வெளிநாட்டு கிரகம், அந்நிய கிரகம், தனிமை கிரகம். மனிதனுக்கு என்னெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கொடுப்பான். ரைட். இந்த வீடு சரராசி, உபயராசி, 4 கார்னர், மிதுனமும் கன்னியும் தனுசும் மீனமும். இது சரராசி, இது நிலராசி. ஓகேங்களா? சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நில ராசி, முதலைகள் வாழக்கூடிய ராசி. சரி, அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா, உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீதி அப்படின்னு சொல்லிட்டு, நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருடைய நீதிமான், தண்டனைகளை ஓரவஞ்சனை இல்லாம கொடுக்கக்கூடியவன். ரைட். இதற்கு மகர லக்னக்காரங்களுக்கு 1 கூடியவனும் 5 கூடியவனும் 9 கூடியவன் யாரு? சனி, சுக்கிரன், புதன். வெரி குட். அப்போ 5ஆம் அதிபதி ரிஷபம், 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு? கன்னி. அப்போ மகர லக்னம் சனி பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சிறப்பா இருந்தா சூப்பர். அப்போ மகர லக்னம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நிறம் கருப்பு நீலம் வரும். நீலத்தை அதிகமா யூஸ் பண்ணிக்கங்க. சிவபெருமான் அப்படின்றது அதனுடைய வீடு 5ஆம் வீடு யாரு அப்படின்னு சொன்னா சுக்கிரன். ரிஷபம் மகாலட்சுமியை வழிபடுவதும் வெள்ளை நிறத்தை யூஸ் பண்றதும் சிறப்பு. அப்போ மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பெண் இவங்களை வழிபடுவது சிறப்பு. அப்போ இதுவே 9ஆம் அதிபதி யாரு? புதன். அங்க புதன் யாரு? பெருமாள். அந்த பெருமாளை வழிபடுவது சிறப்பு. ஐயா புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். இந்த மகர லக்னத்துக்காரங்க அவருடைய கலர் என்ன? நீலம். சுக்கிரனுடைய கலர் என்ன? வெள்ளை. புதனுடைய கலர் என்ன? பச்சை. இந்த நீல கலரை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் நல்லா பிடிக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து பச்சை, இதெல்லாம் யூஸ் பண்ணும். கிரீன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த புதனுக்கு 2 வீடு இருக்கு, 6 இருக்கு பிளஸ் 9 இருக்கு. 6ஆம் அதிபதியும் அவர்தான், 9ஆம் அதிபதியும் அவர்தான். இந்த சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு, 5 கூடியவனும் அவர்தான், 10 கூடியவனும் அவர்தான். 5 10 கூடியவன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். ரைட். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருந்தாலோ சுக்கிரன் நல்லா இருந்தாலோ புதன் நல்லா இருந்தாலோ சூப்பர். ஐயா இவங்களுக்கு யார் ஐயா பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் பிரச்சனை. 6 8 12 யாரு? மிதுனமும் சிம்மமும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு? 12 குரு. 12 கூடியவன், 12 கூடியவன். இந்த 3 பேரு தான் இவங்களுக்கு பிரச்சனை. அதிகமா பிரச்சனை கொடுக்குது யாரு? புதனாவது பரவாயில்ல, அவனே வந்து பாத்தீங்கன்னா 6 கூடியவன் வேஷம் கொடுத்துட்டாங்க, பாக்கியாதிபதி வேஷம் கொடுத்துட்டாங்க. ரைட்டு. அவனுக்கு ஏதாவது வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா வந்து குழந்தைய கிள்ளி விட்டு அப்படியே தாளாட்டு அழாத குழந்தை அழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் கிள்ளி விட்டுவேன். யாராவது கிள்ளி விட்டுவேன்? ஐயா இவன் தான் புதன் பகவான் தான் கிள்ளி விட்டாயா. ஆனா அவனே தொட்டிட்டு ஒண்ணுல அசானுவான். ஆனா சூரியன் இந்த மகர லக்னத்துக்காரருக்கு சூரிய தசை வரக்கூடாது. 8 கூடியவன் கடும் பாவி. சிம்மத்துக்கு சனி தசை பாருங்க, மகரத்துக்கான 6 வருஷம், இந்த சிம்மத்துக்கு 19 வருஷம் சனி தசை. இந்த சிம்ம லக்னத்துக்காரனுக்கு சனி தசை போச்சு அப்படின்னு சொன்னா ஐயோ பாவம். இந்த கடக லக்னத்துக்காரனுக்கு சனி தசை போச்சுன்னா ஐயோ பாவம். இந்த மீன லக்னத்துக்காரனுக்கு சுக்கிர தசை போச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அவங்க ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல விதமான ஸ்தானங்கன்னா தப்பிச்சானுங்க. ஏன்னா இவங்க இயற்கையிலேயே அவங்க ஆப்போசிட் டீமானுங்க, நல்லது செய்யறது தயங்குவானுங்க. இப்போ மகர லக்னத்துக்காரனுக்கு சூரியன் கிட்ட ஒரு திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க, இந்தப்பா இதை எடுத்து போயிட்டு சனி பகவான் கொடுத்துரு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த லட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவான், இத லட்டு இவனுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கச 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 கசன் கசக்கி சோ அப்படின்னு போட்டு போயிடுவான். புரியுதா புரியலையா? அவ்வளோ வெறி
மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அப்படி அவ்வளவு வெறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகர லக்னத்துக்காரனுக்கு அப்போ இவ்வளவு பகை இருக்கே, மகர லக்னத்துக்காரனுக்கும் அது குளிர்ச்சி கிரகம், சனி குளிர்ச்சி கிரகம், சூரியன் வெப்ப கிரகம், ஆப்போனன்ட். நேச்சுரல் அந்த கேரக்டர் ஆப்போனன்ட், சயின்ஸ் படி ஆப்போனன்ட். லாங், இது வந்து கிட்ட லாங். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மகர லக்கணத்துக்காரன் சிம்ம லக்கணத்துக்காரன் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா? ஐயா ஒருடைய வீட்டுல குழந்தைய பிறகுது ஐயா, பெரியவன் வந்து மகர லக்கணம், சின்னவன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம். செக் பண்ணீங்க, எப்படி இருக்குன்னு பாத்துங்க. புரிஞ்சுதா? புரியுது? ரைட். 1, 5, 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்கிரனும் புதனும் சனி பகவான். 2, 6, 16 வருமானமும் வேலையும் தொழிலும் அமைக்கக்கூடியவன் யாரு? அதே சனி பகவான் தான், அதே புதன் பகவான் தான், அதே சுக்கிர பகவான் தான். 1, 5, 9, 2, 6, 10 கரெக்டா? மகர லக்னத்துக்கு 1, 5, 9, 2, 6, 10 யாரு அப்படின்னு சொன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும். 3, 7, 11 யாரு? ஐயா பாருங்க, 7 கூடியவன் யாரு? சந்திரன். சந்திரன் பாத்துங்க, சந்திரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டால் கூட 7ஆம் குடமாயிடும். மகர லக்னத்துக்காரங்க திருமணம் ஆகுறது பெரிய விஷயம், ஆனாலும் அங்க ஃபேமிலி சரியாமது பெரிய விஷயம். ஏன்னா ஆப்போசிட் இந்த சனி பகவானுக்கு கடும் எதிரிகள் யாருன்னா சந்திரனும் சூரியனும். சனி பகவானுக்கு கடும் எதிரிகள் யாரு அப்படின்னு சொன்னா சந்திரனும் சூரியனும். சூரிய பகவானுக்கு எதிரி யாருன்னா இங்க சனி பகவான். சந்திர பகவான் எதிரி யாரு அப்படின்னு சொன்னா இங்க சனி பகவான். அப்போ 7ஆம் அதிபதியே வந்து எதிரி கிரகமா இருக்கிறதுனால குடும்பம் அமையதிலேயோ திருமணம் அமையதிலேயோ பார்ட்னர்ஷிப் அமையதிலேயோ எச்சரிக்கை தேவை. யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் கண்டிப்பா வரும். ஃபாரின் போதுல தடை தாமதங்கள். ரைட். இப்போ 3, 7, 11 3ஆம் அதிபதி யாரு? குரு பகவான். 7ஆம் அதிபதி யாரு? இங்க வந்து சந்திர பகவான். 11ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப குருவும் சந்திரனும் செவ்வாயும் நன்றாக இருந்தால் காம திரிகோணம் வலுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும், இளைய சகோதரன் நல்லா இருக்கும், வெற்றி ஸ்தானம் மகிழ்ச்சி நல்லா இருக்கும், மகிழ்ச்சிகள் நல்லா இருக்கும். நான் எதுல தான் அச்சீவ்மெண்ட் பண்றேன் சார். நான் என்னால 11ஆம் இடம் என்ன? லாபம், வெற்றி, மகிழ்ச்சி. அப்போ என்னால ஜெயிக்க முடியல சார், என்னால எதிர்த்தாலும் என்ன தோல்வி, என்னால நினைச்சதே நான் சாதிக்க முடியல சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவன் வந்து என்ன நினைச்சாலும் சாதிச்சிடறாயா அப்படின்னா 11ஆம் இடம் வலுத்து இருக்கு, இவனுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். பாய் போட்டு உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். ரைட். 11ஆம் இடம் வலுத்தவன் அனைத்து விஷயங்களையும் ஜெயிப்பான், ஜெயம் உண்டாகும். ஜெய் ஜக்கம்மா போங்க. அப்போ யாரு இதுக்கு? 3, 7, 11 யாரு போட்டுங்க. 4, 8, 12 யாரு? இந்த மகர லக்னத்துக்காரனுக்கு செவ்வாய், சூரியன், குரு. மேஷம், செவ்வாய், சூரியன். அப்போ இந்த மகர லக்னத்துக்காரருக்கு வண்டி வீடு வாகனம் தாயார் அப்படின்றது வந்து யாரு அப்படின்னு சொன்னா செவ்வாய். அப்போ இந்த மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி என்ன? அம்மா கோபமா இருப்பாங்களா, சாப்பிட்டா இருப்பாங்களா? கோபமா இருப்பாங்க. உடல் உழைப்பால இளமையா இருப்பாங்க, கட்டுக்கோப்பா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க, ஓகேங்களா, சுறுசுறுப்பா இருப்பாங்க. இதெல்லாம் செவ்வாயினுடைய கேரக்டர். சரி. 8ஆம் அதிபதி ஆயுள். ஆயுள் நிர்ணயிக்குது யாரு அப்படின்னு சொன்னா சூரிய பகவான். அப்ப சூரியன் நல்லா இருந்தா ஜாதகருக்கு ஆயுள் நல்லா இருக்கும். புரியுதா? சனி பகவானும் சூரிய பகவானும் தன்னுடைய மகர லக்னத்துக்கு நன்றாக இருந்தால் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல உறுதியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க 12ஆம் அதிபதி குரு பகவான். அயன சயன போகம், படுக்கை ஸ்தானம், தூக்கம் நல்லா வருது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு, மோட்சஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியம், தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்குமா, 2வது தொழில் செய்வனா. 12ஆம் இடம் வந்து 2வது தொழில், முதல் தொழில் செகண்ட் பிரான்ச், 2வது தொழில் செய்வனா, பாதம் நல்லா இருக்குமா, என் பயணம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து 12ஆம் இடம். ஐயா புரிஞ்சுதா? ஐயா புரிஞ்சுதா? வீடியோ டெய்லி பாக்குறீங்களா, டிலீட் பண்ணி பாக்குறீங்களா, இல்ல அதோட விட்டுறீங்களா? வீடியோ திரும்ப பாக்குறேங்க ஐயா, பாக்குறேன். பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே படிக்கிட்டு வந்த பேசிக் வீடியோ நான் பப்ளிக் தான் விட்டு இருக்கேன், பொதுவெளியில விட்டு இருக்கேன்.
அடுத்து வரக்கூடிய உயர்நிலை வகுப்பு அந்த மாதிரி வந்து வெளியில விட மாட்டேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒன்லி பெய்டு வெர்ஷன் ஒன்லி. பேசிக் வீடியோ நான் பொது வெளியில தான் விட்டு இருக்கேன். அனைவரும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஜோதிட ஆர்வம் இருக்கோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் அப்படின்னு சொன்னா 1, 5, 9 யாரு இதனுடைய மகர லக்கணத்துக்கு 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு எந்த வீடு பாதிச்சிருக்கோ, எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இயற்கையிலேயே மகர லக்கணத்துக்கு சனி பகவான் சிவபெருமான் வழிபாடு செய்வாங்க, பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க, பெருமாள் வழிபாடு செய்வாங்க. 5, 9 வந்து மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு செய்வாங்க. சைனவமும் வைணவமும் கலந்த ஒரு கலவை. ரைட், அடுத்த கட்டம் போடுங்க. ரஞ்சினி, ரஞ்சினி அம்மா, ரஞ்சினி அம்மா, ரஞ்சினி ரஞ்சினாவே கேட்கல. நான் கேட்கறதெல்லாம் புரியுதா? என்ன பண்றோமா? போட்டுட்டு இருக்கோம். கட்டம் போடுறீங்களா? எங்க பொண்ணுதான் சார் அது. ரஞ்சினி எங்களுடைய பொண்ணுதான். ஓடே ரொம்ப விசேஷம். போட்டாச்சா? சரி, போட்டாச்சுங்க சார். கும்பலக்கணம், கும்பகர்ண வீடு. ஐயா, கும்பலக்கணத்துல பிறந்தவங்க எல்லாம் பாருங்க, வயிறு பெருசா இருக்கும், கழுத்து சிறுசா இருக்கும். கோபுர கலசம் இருக்கக்கூடியவங்க வீடு வயிறு பெருசா இருக்கும், கழுத்து சிறுசா இருக்கும். பாருங்க, யாருன்னு பாத்துங்க. சரி, நல்ல கும்பகர்ண வீடு. 4 வேளை சாப்பிட்டு 3 வேளை தூங்குறது, இதே வேலைதான் இவங்களுக்கு. ரைட், இந்த கும்பகர்ண வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கும்பலக்கணம்னுடைய அதிபதி யாரு அப்படின்னு சொன்னா சனி பகவான். அவனுக்கு 2 வீடு இருக்கு, 1 மகரம், 2 வந்து கும்பம். அந்த மகர லக்கண அதிபதி இவருக்கு 1 12 வரும், 1 12 மாறிடும். ஓகேவா? மகர லக்கணம். சரி, இதனுடைய மகர லக்கணம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்திர வீடு, ஸ்டாண்டர்ட் ஸ்திர வீடு. சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு. ஏன்னா அவரும் ஸ்லோ பிளானட், இந்த வீடு ஸ்திர வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு பிடிச்ச வீடு. காற்று ராசி, ஏரோநாட்டிக்கல் அப்படி எல்லாம் படிப்பாங்க இல்லையா, ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பாங்க. ஏரோநாட்டிக்கல் நான் ஃபேஸ் எல்லாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கும்பத்தை பார்க்கணும், ஏரோநாட்டிக்கல் ஃபேஸ் ரிசர்ச் அப்படி எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கும்ப வீடை போய் பார்ப்போம். கும்ப வீடு இயற்கையவே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியது. தண்ணீர் பாம்பு, அது தண்ணீர் பாம்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு அது. ஓகேங்களா? சரி, கோபுர கலசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மிதுன லக்கணத்துக்காரனுக்கெல்லாம் அந்த கோயில் பக்கத்துல வீடு இருக்கும், அதனுடைய டோர் திறந்தாவே கோபுர கலசம் அவன் கண்ணுக்கு தெரியும். மிதுன லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி யாரு? கும்பம். புரியுதா? டக்கு 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 டக்குன்னு வரணும், அப்படியே திருப்பணும். கும்பலத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? மிதுனம். ஓகேங்களா? கும்பத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? மிதுனம். கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் 5ஆம் அதிபதி, அவனே 8 கூடியவன். பாருங்க, 5, 8. இதை நான் இன்னொரு லக்கணத்துக்கு சொல்லியிருந்தேன். சிம்ம லக்கணத்துக்கு 5, 8 கூடியவன் குருன்னு சொல்லியிருந்தேன். கும்ப லக்கணத்துக்கு 5 கூடியவனும் 8 கூடியவனும் யாரு? ஒருவனே, அவன் புதன் பகவான். இயற்கையிலேயே புத்திர தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு அழுத்தம் இருக்கக்கூடியது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு, தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பாதிப்பு,
நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பு. கரணம் தவறினால் மரணம். புதன் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா அத்தனை விஷயம் பாதிக்கும். 5, 8 பாதிக்கும். 5 கூடியவனும் 8 கூடியவனும் புதன் பகவான். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. 4, 9 யாருன்னா 2 வீடு இருக்கு சுக்கிரனுக்கு. 4, 9 யாருன்னா சுக்கிர பகவான். துலா வீடும் ரிஷப வீடும். அப்போ சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சனி பகவானும் நல்லா இருந்தால் 1, 5, 9 நல்லா இருந்தால் சிறப்பு. அப்ப இங்க புதனும் சுக்கிரனும் யாரு? அப்ப இங்க பாருங்க, மிதுன லக்னத்துக்காரனுக்கு, துலா லக்னத்துக்காரனுக்கு, கும்ப லக்னத்துக்காரனுக்கு செட் ஆயிடும். யாரெல்லாம் மிதுன லக்னமோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டு. கும்ப லக்னத்துக்காரனுக்கும் மிதுன லக்னத்துக்காரனுக்கும் துலா லக்னத்துக்காரன் ஒரே கூட்டா இருப்பாங்க. இவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு வச்சுன்னு இருப்பாங்க. புரியுதா புரியலையா? ரைட். இப்ப மிதுனம் சிறப்பாக இருந்தால், துலாம் சிறப்பாக இருந்தால், சுக்கிரனும் புதனும் சனி பகவானும் சிறப்பாக இருந்தால் கும்ப லக்னத்துக்காரங்கள் யோகம் பெற்றவர்கள். கும்ப லக்னம் அதே நீலம், அதே புதன் பச்சை. பச்சை அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது இங்க வந்து கும்ப லக்னத்துக்கு. ஏன்னா 8 கூடியவனா மாறிடுறார். அதனால அங்க பச்சையை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வெள்ளை நிறத்தை அதிகமா யூஸ் பண்ணலாம், நீல நிறத்தை யூஸ் பண்ணலாம். சனி பகவானுக்கு 2 கலர் இருக்கு, பிளாக் இருக்கு, நீலம் இருக்கு. நீலத்தை அதிகமா யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணும். பிளாக் வந்து கெட்ட நிறங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் நீல நிறத்தை யூஸ் பண்ணுங்க, வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. புதன் பகவான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. 1, 5, 9 2, 6, 10 யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குரு பகவான், சந்திர பகவான், குரு சந்திரன் செவ்வாய். செவ்வாய். அப்ப பாருங்க, வருமானத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த கும்ப லக்னத்துக்கு யாருக்குடா வந்திருக்கு, இவருக்கு கேரக்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா குரு பகவானே நீ வா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த குரு 2ஆம் அதிபதி அவன் தான், 11ஆம் அதிபதி அவன் தான். 2, 11 கூடியவன் சூப்பர் அப்படின்னு அர்த்தம். 2, 11 தனஸ்தானமும் லாபஸ்தானமும் 2 கேரக்டர் அவங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. சரி, 6ஆம் அதிபதி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயண கிரகம் சந்திரன், நீர் கிரகம் சந்திரன், அவசரக்காரகன் சந்திரன், போலீஸ் ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரன், மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திரன், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திரன், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திரன். ஓகேங்களா? உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திரன். அப்போ சந்திரன் கும்ப லக்னத்திற்கு 6 கூடியவனா அங்க வரார். இவரு தான் உத்தியோகக்காரர். கடனை கொடுக்கக்கூடியது, நோயை கொடுக்கக்கூடியது, எதிரியை கொடுக்கக்கூடியது. அப்ப கடன் கொடுத்தால், நோயை கொடுத்தால், இப்ப நோயை கொடுத்த எப்படி கொடுப்பா? அவனுடைய நீர் கிரகம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நுரையீரல் பிரச்சனை சார், சிறுநீரக போற தாரையில பிரச்சனை சார், இப்படி எல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட உடல் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை கொடுத்துரும். ஒருடைய நீர் இடத்துக்கு போறீங்க, இங்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துரும். பெண்களால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கடன் ஏற்பட்டுரும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவனம். தாயாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா சந்திரன் தாய் கிரகம். ஓகேங்களா? வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட மூலமாக ஒரு பிரச்சனைகள். இயற்கையிலே 4ஆம் அதிபதி. சரி, இங்க 10ஆம் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது கும்ப லக்னத்திற்கு யாரு 10 கூடியவன்? செவ்வாய். அப்போ தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் நன்றா அவருடைய ஒரு விஷயத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னு சொன்னா தொழில் செய்வாங்க, தொழில் செய்வாங்க, அதன் மூலமான வருமானத்தை ஈட்டுவாங்க. அப்ப இவன் ஜாதகம் தொழில் செய்வானா, வேலைக்கு போவானா, எதன் மூலமாக பொருள் ஈட்டுவான்? 2, 6, 10 6 வருஷத்துக்கா 10 வருஷத்திற்கா? எதன் மூலமான வருமானம்? ஐயா புரியுது? நாலு வார்த்தை பேசினா என்ன, 1 மணி நேரம் டம் கட்டி நிக்கிறேன். புரியுதுங்க. வெரி குட். அப்போ 2, 6, 10 3, 7, 11 3, 7, 11 இவங்களுக்கு திருமணம் செய்யறது யாரு? சூரியன். கும்ப லக்னத்துக்கு திருமணம் கொடுக்கிறது யாரு? சூரியன். செவ்வாயும் சூரியனும் குருவும். இந்த செவ்வாயும் சூரியனும் குருவும் நன்றாக இருந்தால், இவங்களுக்கு காம திரிகோணம் வலுத்தால், அதனுடைய தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயம், மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம், இளைய சகோதரன் மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு.
ஐயா புரிஞ்சுதா? இந்த கும்ப லக்னத்துக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இளைய சகோதரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரு கலைஞ்சிருக்கும். அவர் வந்து பிறக்கும் போது அவருக்கு இளைய சகோதரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்காரன்னா அவனுக்கு வந்து ஒரு அவங்களுடைய தம்பி, அவங்க அப்பாவுக்கு அவங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ ஒரு டேமேஜ் ஆயிருக்கும். அதெல்லாம் ஏன் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். சாந்தியம்மா, நம்ம ஏற்கனவே ராசி காரகத்துவத்தை படிச்சிருப்போம்ல, அத்தனையும் சொல்லிருப்போம்ல, புரியுதா? எங்கேயோ ஆமாம். சொன்ன மாதிரி புரியுது. இருக்கு சார். எங்கேயோ சொன்ன மாதிரி தெரியும் சார். புரியுது. சரி, 4 8 12 4 யாரு? சுக்கிரன். 8 யாரு? புதன். 12 புதன். யாரு? சனி. சனி. 4 8 12. அப்ப சுக்கிரனும் புதனும் சனியும் நன்றாக இருந்தால் இவர்களுக்கு சுகம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கிடைக்கும். வண்டி, வீடு, வாகனம், சொத்து, சுகம் அத்தனையும் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆயுள் நன்றாக பெருகும். என்ஜாய், வாழ்க்கையில் பிறந்ததற்கு என்ஜாய், அத்தனை சுகங்களும் கிடைக்கும். மகிழ்ச்சி வெள்ளம் உருண்டோடும், ஓடும், உருண்டோடும். இல்லைன்னா அத்தனையும் கிடைக்காது. ரைட். கும்ப லக்னத்திற்கு என்ன? 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 யாரு எல்லாம் வரா? இந்த கும்ப லக்னத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவன் யாரு? 6 8 12 யாரு? 6ஆம் அதிபதி சந்திரனும் 8ஆம் அதிபதி புதனே வந்துருவார். பாருங்க, 6ஆம் அதிபதி சந்திரன், இங்க 8ஆம் அதிபதி புதன், அவனே 5 கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் வந்தால் அதுல இருந்து இயற்கையிலே அவங்க வந்து மீண்டுருவாங்க. கும்ப லக்னத்துக்காரங்கள பிரச்சனை வந்ததுன்னா தானாவே மீண்டுருவாங்க. ஏன்னா அவனே 5ஆம் அதிபதி, பிரச்சனை கொடுக்கக்கூடியவன் வந்து பாத்தீங்கன்னா புதனே, அவனே 5ஆம் அதிபதி, இயற்கையிலே மீண்டுருவாங்க. ஆனா இந்தனுடைய கும்ப லக்னத்துக்கு வரக்கூடாத திசை எதிரா அப்படின்னு சொன்னால் புதன் திசையை விட, புதன் திசையும் வரக்கூடாது, 8 கூடிய வரக்கூடாது இல்ல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பாதி நன்மை பாதி வந்து பிளஸ். இந்த சந்திர திசை 10 வருடங்கள் நடக்கும். அந்த 10 வருடங்கள் கும்ப லக்னத்திற்கு கவனம். கடன், நோய், எதிரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழப்பு, தேவையில்லாத இஷ்யூஸ், பெண்களால் அவமானம், பெண்களால் பிரச்சனைகள், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற சூழ்நிலைகளை வகுத்துவிடும். போதாத குறைக்கு அஷ்டம சனி, 7 சனி, ஜென்ம சனி எல்லாம் வந்துதன்னா செத்த சிவனாண்டி. இப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு விரய சனி போய்கிட்டு இருக்கு. இந்த கும்ப ராசிக்கு பாத சனி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கும்பராசிக்கு பாத சனி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. இந்த கும்ப ராசி சந்திரன் அங்க இருந்தால் கும்ப ராசி, அந்த கும்பராசி யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பதில் சொல்லிக்கங்க. சரி, இப்போ ஒரு கட்டத்தை போடுங்க. மீன லக்கணம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு குரு பகவான் வீடு, கடல் கடந்து செல்லக்கூடிய வீடு. மீன வீட்டில் யாரு? சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி, புதன் நீச்சம். சுக்கிரன் ஆட்சி, புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. மீன வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் 27 டிகிரில உச்சம், 15 டிகிரில புதன் நீச்சம், குரு பகவான் 30 டிகிரியும் ஆட்சி. அந்த வீட்டுல என்ன இருக்கு? புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 1 2 3 4 இருக்கு. ரேவதி 1 2 3 4 இருக்கு. 9 பாதங்கள் அடங்கி இருக்கு. ஐயா கரெக்டா 330வது டிகிரில இருந்து 360வது டிகிரி வரையும் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி ஆக்குபேட் பண்ணும். அது ஒரு நீர் ராசி, ஊமை ராசி, நீர் ராசி, ஜலராசி. ஓகேங்களா? பாதத்தை, காலபுருஷனுக்கு பாதத்தை உள்ளடக்கிய ராசி. இவ்வளோருடைய அந்த ராசியினுடைய தன்மை. வெளிநாடு. மீன ராசி யாரு அப்படின்னா வெளிநாடு. சரி, இந்த மீன ராசி
ஆச்சாரமான ராசி. இதுவும் ஒரு ஆச்சாரமான ராசி. தயிர், பால், வெண்ணெய் இதெல்லாம் வந்து விரும்பக்கூடிய ராசிகள். ஏன்னா குரு பகவானுடைய ஆட்சி வீடு. சரி, குரு பகவானுக்கு 2 வீடு இருக்கு. ஒன்னு மீனம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தனுசு. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொன்னா 1, 5, 9 யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது 5ஆம் இடம் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரன். 9ஆம் இடம் யாரு? செவ்வாய். அப்ப இதனுடைய கடக ராசியும் விருச்சிக ராசியும் மீன ராசியும் சிறப்பாக இருந்தால், அந்த வீட்டில் நல்ல கிரகங்கள் அமர்ந்தால், இந்த சந்திரன் எங்க போய் இருக்காரோ அந்த கிரகம், அந்த சந்திரன் நல்லா இருந்தா, செவ்வாய் எங்கெல்லாம் பாக்குதோ, 2 கூடியவன் 7 கூடியவன் செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கெல்லாம் பாக்குதோ, ஏன்னா இங்க செவ்வாய் எந்த ஆதிபதி கெட்ட ஆதிபத்தியமே வாங்கல. இங்க 2 கூடியவன் பிளஸ் வந்து 9 கூடியவன் பாக்கியாதிபதி தனக்காரகன். இவர் வந்து கெட்ட இடத்துல இருக்கக்கூடாது. 6லயோ 8லயோ 12லயோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தா சூப்பரு. 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ இருந்தால் நன்றாக இருக்காது. அப்படி இருந்தால் சார் இருந்துட்டாங்க சார் என்ன ஆகும்? 6ஆம் இடத்துல இருந்தா நல்ல உத்தியோகம் நல்லா கிடைச்சிரும். மேலதிகாரிகளோட பிரச்சனை, தந்தைக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி, ஒருவருடைய அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல், அரசாங்க பகை இதெல்லாம் ஏற்படும். ஆனா உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஏன்னா அந்த கடன் நோய் எதிரி அங்க போய் மாட்டிக்குது. அதுவே 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல இருந்தா என்ன? தந்தைக்கு அறுவை சிகிச்சை, தந்தைக்கு ஒரு விபத்து, தந்தைக்கு கடன், அந்த ஜாதகரால தந்தைக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வந்துடும். ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் 9, 8 பெரும் பணம். ஜாதகருக்கு உழைப்பில்லாத, அதாவது எப்படி சொல்ற, திடீர் அதிர்ஷ்டங்கள், உழைக்காமல் வரக்கூடிய பணங்கள் நன்றாக இருக்கும். புரிஞ்சுதா? ஒரு பாதிப்பு எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அப்போ இந்த மீன லக்னத்திற்கு 1, 5, 9 மீனம், கடகம், விருச்சிகம் இந்த 3 வீடுகள் சிறப்பாக இருந்தால் சூப்பரே. அப்போ மீனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சிவபெருமான் 5ஆம் இடம், பெண் தெய்வம், நீர் ராசி. நல்லா பாத்துங்க, 3மே நீர் ராசிகள். மீனம் வந்து நீர் ராசி, கடகம் நீர் ராசி, விருச்சிகம் நீர் ராசி. 1, 5, 9 இதுல ஏதாவது வந்து பார்த்தா கெட்ட கிரகங்கள் இருந்தால், 6 கூடியவனோ 8 கூடியவனோ கடக ராசிலையோ விருச்சிக ராசிலையோ மீன ராசிலையோ அமர்ந்து விட்டால், இந்த அதிபதிகள் பாதிக்கப்பட்டால் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை. பேச்சு அந்த ஏன்னா 3மே ஊமை ராசிகள். மீனத்துக்கு சிம்பிள் மீன், மீனுக்கு நாக்கு இல்ல. கடகத்துக்கு சிம்பிள் நண்டு, நண்டுக்கு நாக்கு இல்ல. விருச்சிகத்துக்கு சிம்பிள் தேளு, தேளுக்கு நாக்கு இல்ல. எல்லாமே நாக்கு இல்லாத ராசிகள், ஊமை ராசிகள். இந்த விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ தண்ணி இதுல இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசியில் இருந்தால் பாதிப்புன்னு அர்த்தம். நீர் ராசி அதுல வந்து உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் வரும். கடகம் நாம பயன்படுத்தக்கூடிய தூய்மையான ஒரு நீர். விருச்சிகம் தேவையற்ற ஒருடைய குளம், அழுக்கு தண்ணி, ஒருடைய நாற்றம் பிடிச்ச தண்ணி, ஒரு குளத்துல ஒரு கிணத்துல வந்து பயன்படுத்தாத தண்ணி. மீனம் கடல் சார்ந்த தண்ணி, கடல் அப்படின்றது. சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர்ல என்னென்ன பிரிவு அப்படின்னு வரும். இதுல நெருப்புல வந்து என்ன நீர், காட்டு தீயே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய தீயே, இதுல வந்து ஓமத்தை வளர்க்கக்கூடிய தீயே இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலங்கள், சதுப்பு நிலங்கள், காட்டு பகுதி நிலங்கள் இப்படி எல்லாம் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த மீன லக்னத்துக்கு 1 கூடியவன் 5 கூடியவன் 10 1, 5, 9 2, 6, 10 யாரு? 2 கூடியவன் யாரு? செவ்வாய். 6 செவ்வாய், சூரியன், 10 கூடியவன் குரு. இந்த செவ்வாயும் சூரியனும் குரு நன்றாக இருந்தால் சிறப்பு. அப்போ மீன லக்னத்துக்கு 6 கூடியவன் யாரு? சூரியன். அரசாங்க வேலை, அரசு வேலை, சார் எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா? 6 கூடியவன் 5லயோ 9லயோ 10லயோ 4லயோ இருந்தால் அரசாங்கம், அரசியல் இதுல எல்லாம் இருப்பாங்க, அரசு உத்தியோகம் கிடைக்கும். சூரியனும் சனியும் ஒன்றாக இருந்தாலே இவங்களுக்கு மேக்சிமம் அரசியல், அரசாங்கத்துல போய் ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு. இயற்கையிலேயே வந்து 5ஆம் அதிபதி, இயற்கையிலேயே 10ஆம் அதிபதி சனி பகவான். 5, 10 யாருக்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அவங்க எல்லாம் புகழான ஜாதகம். ரைட், சூப்பர். அப்போ 3, 7, 11 திருமணத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு இந்த மீன லக்னத்திற்கு? புதன் பகவான்.
சுக்கிரன், புதன், சனி. சுக்கிரன், புதன், சனி. இந்த ரிஷப வீடும் கன்னி வீடும் மகர வீடும் சிறப்பாக இருந்தால் இவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூத்த சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மீன லக்னத்திற்கு இளைய சகோதரன் நன்றாக இருக்காது. மீன லக்னத்திற்கு இளைய சகோதரன் நன்றாக இருக்காது. ஏன்னா அவனே 3 கூடியவன் 8 கூடியவன். சரி, இது நன்றாக இருந்தால் சிறப்பு. மீன லக்னத்துக்கு 4, 8, 12 யாரு? இது 4, 8, 12 யாரு? புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் நன்றாக இருந்த சிறப்பு. இப்போ 12 லக்னத்துக்கு எப்படி எல்லாம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நம்ம பிரிச்சில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரியலன்னா கூட இந்த ஆள் இதைத்தான் சொல்ல வரான் அப்படின்னு கிளிக் ஆயிடும்ன்றதுக்காக தான் 12 லக்னத்தை போட்டேன். இந்த கட்டத்தை எப்படியாவது பிரிச்சு ஏதோ ஒரு லக்னத்துல புரியல, என்னையா புரியல, என்னையா சொல்றான், இந்த 2 லக்னத்துக்கு புரியல, 3வது லக்னத்துக்கோ இதைதான் சொல்ல வராரு இந்த ஆளு. அப்போ 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இதெல்லாம் மனப்பாடமா வந்துடணும். இது ஒன்னொன்னு திரிகோணங்கள். இதுக்கு இது திரிகோணம், அதுக்கு அது திரிகோணம். ஐயா புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். 12ஆம் இடம் நல்லா இருக்கு, 12ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இவருக்கு சீக்கிரம் வீடு கட்ட முடியுமா? கேளுங்க. 12ஆம் இடம் கெட்டு போச்சு, இவருக்கு சீக்கிரம் வீடு கட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா 4, 8, 12 4, 8, 12 4, 8, 12 4ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி யாரு? 9 கூடியவன். நல்லா பாருங்க, 4ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி யாரு? 4, 8, 12 தானே. இப்போ மீன லக்னத்துக்கு 4 கூடியவன் யாரு? பாக்கியாதிபதி யாரு? 4ஆம் இடம் எது? புதன், மிதுனம். 4, 12. அப்போ 4 கூடியவனுக்கு பாக்கியாதிபதி யாரு? சனி பகவான் வராரா? ஐயா 4, 8 திரிகோணம். அப்போ ஒரு 4ஆம் இடம் வீடு கட்டணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இங்க 12ஆம் இடம் சனி பகவான் நீச்சம் ஆயிட்டாரு, சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 12ஆம் இடம் கெட்டு இருக்கு, அதுல ராகு கேதுக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது வீடு கட்டுவதில் தாமதம், சுகம், திருமணம் ஆவதில் தாமதம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அது பாக்கியம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 5, 9 சிறப்பா இருக்கணும். அப்போ 4ஆம் இடத்துக்கு 5 யாரு? 8 இல்லையா? 4, 8, 12 4, 8, 12 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் எது? மகரம். 4, 8, 12 ஐயா. 4, 8, 12 துலாமும் இந்த பாருங்க, நீங்க அம்மா நல்லா இருக்கணும், எனக்கு படிப்பு நல்லா இருக்கணும், எனக்கு பாத்தீங்கன்னா தாயார் நல்லா இருக்கணும், எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னா 4, 8 மிதுனமும் துலாமும் இதனுடைய கும்பமும் நல்லா இருக்கணும் மீன லக்னத்துக்கு. அப்படிதான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நல்லா இருக்கணும். நான் வீடு கட்டுவேனா சார் அப்படின்னா 4, 8, 12 நல்லா இருக்கணும். அந்தந்த திரிகோணங்கள் நல்லா இருக்கணும். 3, 7, 11 நல்லா இருக்கணும் திருமணத்திற்கு. 2, 6, 10 நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி யாரு? 2ஆம் இடத்துக்கு செவ்வாய். சிம்மம், சூரியன். குரு பகவான் சார். ஐயோ ஐயா 2, 6, 10 2, 6, 10 2க்கு பாக்கியாதிபதி யாரு? செவ்வாய். குரு பகவான் தான். மீன லக்னத்துக்கு 2, 6, 10 போடுங்க. ஒரு கட்டத்தை போடுங்க. ஒரு கட்டத்தை போடுங்க. போடுங்க. ஒரு கட்டத்தை போடுங்க. ஒரு கட்டத்தை ஒரே கொசமப்பா, ஒரே கஷ்டமப்பா, இங்க ஒரே கஷ்டமப்பா. போட்டாச்சா? எத்தனை கட்டம் போடணும்? போட்டுக்கிட்டே இருக்கணும், சலிக்காம போடணும். சரி, ஏதோ ஒரு லக்னம், என்ன லக்னம் தேர்ந்தெடுக்கலாம்? இப்ப 12 லக்னத்தை விட்டுடுங்க. இப்ப ஏதோ ஒரு லக்னம் தேடுங்க. என்ன லக்னம் போடலாம்? மீனம். மீனமேவா? மீனம் போடுங்க.
போட்டாச்சு சார். ஐயா அந்த ஜாதகரை கேள்வி கேட்கும் ஜாதகருக்கு பாக்கியாதிபதி யாரு? செவ்வாய். குரு பகவான். ஆ? ஜாதகர் சார், ஜாதகர்னா ஒண்ணுதானங்க சார்? ஆமா ஜாதகம் மீன லக்னத்துக்கு. லக்னம் தான் ஜாதகம். ஓகேங்க சார். ஜாதகருக்கு லக்னாதிபதி தான் ஜாதகர். அப்ப ஜாதகருக்கு பாக்கியாதிபதி யாரு? செவ்வாய் சார். செவ்வாய். அப்போ செவ்வாய். அப்ப எழுதுங்க 1 9 1 9. இப்போ இளைய சகோதரன் அப்படின்றது அங்க போங்க, லக்னமா போட்டுங்க. இளைய சகோதரனுக்கு லக்னமா போட்டுங்க. இளைய சகோதரன் 3ஆம் இடத்துக்கு லக்னமா போடுங்க. 3ஆம் இடம் எது? ரிஷபம் சார். ரிஷபம். அம்மா மீன லக்னம் ஜென்ம லக்னம் ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகத்திலிருந்து இளைய சகோதரனுக்கு பாக்குறோம். 3ஆம் இடத்தை பாருங்க. அந்த இடத்துக்கு 3ஆம் இடம் போங்க. போயிட்டீங்களா? பைக்ல கார்ல போறீங்களா? மெல்லமா போ, நடந்தே போ. என்ன ஆச்சு? ரைட்டா? ரைட். இப்போ போட்டாச்சு. இளைய சகோதரனுக்கு அந்த இடத்துக்கு 9ஆம் இடம் எது? மகரம். மகரம் சார். ஐயா மகரமா? ஆமாங்க சார். 3 7 11 3 7 11. அப்போ 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் தானே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி. ஆமா சார். ஐயா 3 7 11 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் தானே 9ஆம் இடம். இப்போ 3 வந்து பாத்தீங்கன்னா லக்னமா போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வாங்க சார். சுகவானன் சார் நீங்க கூப்பிட்டுங்க. 3ஆம் இடத்தை லக்னமா போட்டுக்கிட்டு அதுக்கு பாக்கியாதிபதி யாரு? சார் மீனம். ஐயா 3ஆம் இடத்துக்கு மீன லக்னம் அந்த குழந்தை பிறந்த லக்னம். அதுல 3ஆம் இடம் எது? ரிஷபம். ரிஷபம். ரிஷபத்திற்கு அத லக்னமா போட்டுங்க. அதுல இருந்து 9ஆம் இடத்தை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. மகரம். அதத்தானே சொல்றேன். 3 7 11 சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ 3ஆம் இடத்துல இருந்து அதை கவுண்ட் பண்ணும்போது 9 வருதா? வருது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் எது பாருங்க. 5ஆம் இடம் எது பாருங்க. 3க்கு 5. கன்னி. அப்ப பாருங்க உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு 5 9. அப்போ தம்பி நல்லா இருக்கணும், டாக்குமெண்ட் நல்லா இருக்கணும், வீரியம் நல்லா இருக்கணும்னா அதனுடைய 5 7 நல்லா இருக்கணுமா? கன்னி வீடு மகர வீடு நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். அது இந்த ஜாதகருக்கு எத்தனாவது வீடா வருது? 3 7 11. கரெக்டா? அப்படின்னா 3ஆம் வீட்டுக்கு பாக்கியாதிபதி யாரு? மகரத்தின் அதிபதி சனி பகவான். அப்படியே 4ஆம் வீடு போடுங்க. 4ஆம் வீட்டுக்கு பாக்கியாதிபதி யாரு? 4க்கு பாக்கியாதிபதி யாரு? கும்பம் சார். யாரு? கும்பம் சனி. சனி. சார் நானு வீடு கட்டுவனா, நான் வண்டி வீடு வாகனங்கள் வாங்குவனா, அம்மா நல்லா இருக்குமா, அம்மா உறவுகள் நல்லா இருக்குமா, எனக்கு மனசு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா பாக்கியாதிபதி எப்படி இருப்பாரு? சனி பகவான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கணுமா? வீடு கட்டி அனுபவிக்கணும். ஐயா புரிஞ்சுதா? வீடு கட்டி புரிஞ்சுது. அனுபவிக்கணும். நல்லா இருக்கணும். அதுக்கு அனுபவிக்கணும். 4 8 12. இது நல்லா இருந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடம் நல்லா இருந்தால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் யோகமா இருக்கும். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. இதுக்கு தான் 12 1 1 5 9 2 6 10 3 7 10 பாருங்க. 1 5 9 இது திரிகோணம். 2 6 10 இது ஒரு திரிகோணம். 3 7 11 இது ஒரு திரிகோணம். 4 8 11 4 8 12 இது ஒரு 12. அப்போ 4ன்றது வந்து வண்டி வீடு வாகனம்.
4ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி 12ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கன்னி. இந்த 8 12 வலுத்தால் 4 8 12 வலுத்தால் அனைத்து சுகங்களும் ஜாதகருக்கு கிடைக்குங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார், புரிஞ்சுதுங்க சார். யோகா சார் எப்படி ஓகே சார், ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டா இது லைட்டா புரிஞ்ச இடம் பரவாயில்ல. இதுல புரியலன்னு சொல்றவங்க கை தூக்குவோம். எங்களுக்கு புரியல சார் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஐயா நாங்க கை தூக்க தெரியுதா ஐயா? ஆமா ஐயா, ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த இந்த இதுல தாங்க ஐயா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எதுங்க ஐயா? இந்த லக்கணம் இப்போ 1ஆம் மீன லக்கணம் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா அதுக்கு இப்ப 3ஆம் இடம் ரிஷபம். இந்த ரிஷபத்துல இருந்து இது முதல் லக்கணமா எடுத்து இந்த செகண்ட் டைம் அந்த கவுண்ட் பண்றோம் இல்லைங்களா? ஆ. அதுலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஐயா என்ன டவுட் அதுல? இப்போ 3ஆம் இடம் லக்கணம் ரிஷபம் எடுக்கிறோம். ஆமா ரிஷபத்துல இருந்து இப்போ அதுக்கு வந்து பாக்கியாதிபதி அந்த இதுல கவுண்ட் அந்தந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனித்தனியா எடுத்து அதுல இருந்து கவுண்ட் எடுக்கணுமா? இல்ல இந்த பாக்கியாதிபதி இல்ல இல்ல இது நீங்க பாருங்களேன், ஒரு ஜாதகம் உங்க ஜாதகமே நினைச்சீங்களேன், நீங்க மீன லக்னம் நினைச்சீங்களேன், அந்த மீன லக்னத்திற்கு நீங்க கேட்பீங்க, சார் எனக்கும் என் தம்பிக்கும் செட் ஆகுமா, நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ண போறேன், இந்த டாக்குமெண்ட் நல்லா இருக்குமா, நான் திருமணம் பண்ண போறேன், இது ஆண் ஜாதகம், எனக்கு வீரியம் நல்லா இருக்குமா, எனக்கு அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க போறீங்க. சரி அப்படின்னு சொன்னா இந்த 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடம், 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமா வரும், 7ஆம் இடம் புதனா வரும், 11ஆம் இடம் வந்து சனி பகவானா வருவார். இந்த புதனும் சுக்கிரனும் சனி இவங்களுக்குள்ள நட்பு. அந்த இதனுடைய இந்த வீட்டுல இந்த வீட்டுல யார இந்த சுக்கிரனுடைய ரிஷப வீட்டுல என்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அதேதான் கன்னி வீட்லயும் இருக்கும். கன்னி வீட்டுல என்ன நட்சத்திரம் இருக்கோ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மகரத்திலயும் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு யூனிட். அப்போ இளைய சகோதரர் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னார்னா அவர் நல்லா இருப்பாருங்க. அவரு வந்து சொத்து சுகத்தோட அனைத்து விதமான பாக்கியம் அனுபவிப்பாரா, உங்களுக்கு நல்லா இருக்குமான்னா அந்த சப்போர்ட் பண்ண 3ஆம் வீட்டுக்கு அனுபவிக்கக்கூடிய சப்போர்ட் பண்றது கன்னி வீடும் இந்த பக்கம் மகரமும் பில்லர் நிக்கும், ஒரு பில்லர் நிக்கும். அந்த வீடு அனுபவிக்கிறதுக்கு அந்த கன்னியும் இந்த பக்கம் மகரமும் சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த கன்னி வீடும் மகர வீடும் 5 9 வருது 3ஆம் வீட்டுக்கு, இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 3ஆம் வீட்டினுடைய நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அத்தனையும் சிறப்பா இருக்கும். இளைய சகோதரர் நல்லா இருப்பார். 3 5 3 7 11. அதாவது எந்த ஒரு கேள்விக்கும் நான் வந்து போயிட்டு ஒரு கடையை போடுற ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா அந்த இடத்த நல்லா பில்லர் போட்டு நல்லா உட்காரணும். அதுக்கு ஒவ்வொருடைய கேள்விக்கும் 1 5 9. இந்த பக்கம் 9ஆம் வீடு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா தந்தை நல்லா இருக்கான்னா 1 5 நல்லா இருக்கணும். இந்த பக்கம் குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னா 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 9 1 நல்லா இருக்கணும். இவங்களுக்குள்ளே சுத்தணும். 1 5 9. குழந்தைங்க பத்தி கேட்கனீங்கன்னா 5ஆம் இடத்துல லக்னமா போட்டுக்கணும். இந்த பக்கம் 9 1 நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இவங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிள், இவங்களுக்குள்ளே ஒரு கேங். 2 6 10 பணம் வரணும், வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னா 2 6 10 ஐயா. 2ஆம் இடம் யாரு? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷம். 6ஆம் இடம் எது? சிம்மம். 10ஆம் இடம் எது? தனுசு. அப்படின்னு சொன்னா இந்தனுடைய 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். சூரியன் குரு. இந்த செவ்வாயும் சூரியனும் குருவும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருந்தால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும். புரிஞ்சுதா புரியலையா? ஓகே ஓகேங்க புரியுதுங்க ஐயா. ஒண்ணும் இல்லை தலைவரே, ஐயா. அந்த 3 இவங்களுக்குள்ள ஒரு பில்லரு. நான் வந்து தம்பி, அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 7 11. இந்த தம்பி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்காரான்னா 7ஆம் இடமும் 11ஆம் இடம் இருக்குன்னா தம்பிக்கு அது 5ஆம் இடம், தம்பிக்கு அது 9ஆம் இடம். உங்களுக்கு எப்படி 5 9ஓ
தம்பிக்கு 5, 9, உங்களுக்கு 3, 7, 11 வரும். இப்ப அம்மா நல்லா இருக்கா, சொத்து சுகம் வண்டி வீடு வாகனம் நல்லா இருக்கான்னா 4, 8, 12. அம்மாக்கு அது 5ஆம் இடம், அம்மாக்கு அது 9ஆம் இடம். திரிகோணங்கள். ஓகே ஐயா. ரைட் ஐயா புரியுது ஐயா. இதுல 30% புரிந்தால் நான் மிகப்பெரிய ஜோதிடர். நான் உங்களுக்கு டீச்சிங் நல்லா கொடுத்துட்டேன்ட்டு போக 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 மத்தத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். இதுல 30%, இதுல 100%ல 30% புரிஞ்சால் நீங்க மிகப்பெரிய ஜோதிடர். இப்போ நீங்க செஞ்சுக்க வேண்டியதெல்லாம் 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இது வரையும் தெரிஞ்சா போதும். பின்னாடி வகுப்பு நம்ம வந்து பாத்துப்போம். இப்போ ஜோதிடத்துல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிப்போம். இப்ப எழுதுங்க பாதகாதிபதி ஹெட்லைன் போடுங்க. பாதகாதிபதி ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு இது 3வது நாளா உங்களுக்கு வந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜாதக கட்டத்தை எப்படி எல்லாம் பார்க்கணும்ட்டு பேசிக் கிளாஸ்ல ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு 3வது நாள் வகுப்பு இன்னைக்கு 3 நாள் போட்டு இதுலயே உங்களுக்கு பிரிச்சு போட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதுல 30% புரிஞ்சா மட்டும் நீங்க சந்தோஷப்படுங்க. 30% எனக்கு புரியுது சார், மிச்சம் எல்லாம் புரியல, சந்தோஷம். நீங்க தான் ஒரிஜினல் ஜோதிடர். ஐயா எடுத்த உடனே மத்தத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திரலோகத்தில் இருக்க வேண்டியதுதான். நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க 13ஆம் நாள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஜோசியர் எனக்குள்ள தெரியும். இருந்தா நான் பூஸ்டப் பண்ணுவேன், சீக்கிரம் நான் 27 நட்சத்திர இது லாக் பண்றதுக்கே எனக்கு 6 மாசம் ஆச்சு. நீங்க வேற. இது பழகிடும், ஈஸியா பழகிடும். ஆமா ஐயா. இப்ப பாதகாதிபதி ஹெட்லைன் போடுங்க. இப்ப அதுக்கு வந்து நீங்க அதுக்கு வந்து டெஃபினேஷன் எழுதிங்க. பாதகாதிபதி என்பவர் லக்ன ரீதியாக சில காரகத்துவங்களை குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு குறிப்பிட்ட லக்னதாரர் கொடுக்க இயலாமையிலும் காரக பலனை கொடுத்து பல்வேறு தடை தாமதங்களை செய்வது பாதகாதிபதி. இப்ப அது என்னன்னு சொல்ல பாருங்க. பாதகாதிபதினா ஒண்ணு இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒருவருடைய லக்கணங்களுக்கு ஒவ்வொரு ஆள் பாதகாதிபதியா வருவான். பாதகத்தை செஞ்சாயா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? ஒரு விஷயத்த பின்னாடி இருந்தே நம்முடைய முதுகுல குத்துறவன் தான் பாதகாதிபதி. அப்படின்னா இந்த காலத்துக்கு என்ன பொருத்தமான வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பாதகாதிபதி என்றது வந்து பாத்தீங்கன்னா துரோகி அப்படின்னு சொல்லுவோம். கூட இருந்தே குடிப்பறிக்கக்கூடியவன், சமயம் வரும்போது உயிரை கூட இவன் எடுப்பதில் வல்லவன் அப்படின்னு அர்த்தம். நயவஞ்சகன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப அந்த பாதகத்தை செய்யறவன் யாரு, ஒவ்வொரு லக்கணங்களுக்கு அப்படின்னு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த லக்கணங்களை வந்து பிரிக்கும் பொழுது இந்த ராசிகளை இப்ப நம்ம பிரிப்போம். இந்த ராசிகளை 3 விதமா பிரிக்கிறோம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு எழுதுங்க. ஸ்தரம் அப்படின்னு எழுதுங்க, ஸ்திரம் எழுதுங்க, உபயம் எழுதுங்க. சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. சரராசி, சரம்னா ஸ்பீடு, ஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஸ்லோ ஸ்டாண்டர்ட், உபயம் அப்படின்னு சொன்னா ரெண்டும் கலப்பு, இரண்டும் கலந்த கலவை. சரம், ஸ்திரம், உபயம். கரெக்டா? ரைட். இப்போ சார் அந்த இந்த பாதகாதிபதி யார் சார்? சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. சரம் என்றால் என்ன? மேஷம், மேஷம், கடகம், மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 வீடுகள் சரராசிகள். மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 வீடுகள் சரராசிகள். சரம், ஸ்திரம், உபயம். மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 வீடுகள் சரராசிகள். இந்த ஸ்திரராசி அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு சொல்றது ரிஷபம், ரிஷபம், சிம்மம், ரிஷபம், சிம்மம், விருச்சகம், விருச்சகம், கும்பம். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இது ஸ்திரராசிகள். உபயராசி இத 3 விதமா பிரிச்சுட்டாங்க ராசிய. இது நீ சரமா, ஸ்திரமா, உபயமா, ஸ்பீடா போவியா, ஸ்டாண்டர்டா நிப்பியா, இல்லையா இந்த மாதிரி ஒரு 2 கட்டானா இருப்பியா, அவ்வளவுதான். உபயராசிகள் 4 கார்னர், மிதுனமும், கன்னியும், தனுசும், மீனமும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ரைட். இந்த பாதகாதிபதி யாருன்னா சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. சர லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. மேஷத்துக்கும், கடகத்திற்கும், துலாத்திற்கும், மகரத்துக்கும் 11ஆம் அதிபதி. இந்த 4 லக்னங்களுக்கு யாராவது பிறந்தீங்கன்னா 11ஆம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதி. அப்ப நீங்களே பார்த்துங்க. மேஷத்துக்கு 11ஆம் அதிபதி சனி, மேஷத்துக்கு 11ஆம் அதிபதி சனி, கடகத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன், துலாத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியன், மகரத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய். இதனுடைய ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஸ்திர லக்கணம் அப்படின்னா என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த 4 வீடுகளுக்கு ஸ்திர வீடுகள் அப்படின்றது பேரு. இந்த ஸ்திர வீடுகளுக்கு யாரு பாதகாதிய வருவா, யாரு பாதகத்தை செய்வா, யாரு கூட இருந்தே குடிபறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி. அப்ப பாருங்க, பாத்துங்க, நான் என்ன சொன்னேன்? இந்த ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொன்னேன். அவனே பாதகத்தையும் செய்வான். பாருங்க, 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி அவனே பாதகத்தை செய்வது. அவனே 2 வேஷம் இருக்குது. இவன் நல்லவனா கெட்டவனா, நான் 2ம் கலந்தவன்பா, நான் என்ன செய்ய அப்படின்னு பாத்துங்க. ரிஷப லக்னத்திற்கு பாதகாதிபதி யாருன்னா சனி பகவான் தான். சமயம் வரும்போது தள்ளி விட்டுருவார் போ அப்படின்ட்டு. சார் பாக்யாதிபதிய சார்
எனக்கு பாதகாதிபதி ஒரு கேரக்டர் இருக்கு, அது தெரியுமா அப்படின்னுவான். நான் அந்நியன் தெரியுமா அப்படின்னுவார். அம்பியவே எப்பவுமே இருப்பனா, அந்நியனா விட கொஞ்சம் வந்து போவேன் அப்படின்னு அவர். பாதகாதிபதி. சரி, அதுவே சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? அது ஸ்திர லக்னம். சிம்மத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப நீங்க பாக்கியாதிபதியா சார் அப்படின்னு சொன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. செவ்வாய் அங்க பாதகாதிபதியா மாறுவார். விருச்சகத்துக்கு பாதகாதிபதி யாரு? சந்திரன். பாக்கியாதிபதியா சார் ஒண்ணும் செய்ய முடியாது, அவரே பாதகாதிபதி. கும்பத்துக்கு பாதகாதிபதி யாரு? சுக்கிரன். துலாம் வீடு 9ஆம் அதிபதி. அப்போ ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, சர லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. புரியுதா? உபய லக்னம், உபய லக்னம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்னங்கள் உபய லக்னங்கள். இதற்கு 7ஆம் இடம் பாதகம், மனைவியே பாதகம், கணவனே பாதகம். இந்த 4 வீடுகளுக்கும் கணவன் மனைவி அமைவதில் பெரிய பிரச்சனை. அவங்களே பாதகமா வந்துருவாங்க. அப்போ மிதுனத்திற்கு பாதகாதிபதி யாரு? குரு பகவானே பாதகாதி, 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. கன்னிக்கு 7ஆம் அதிபதி யாரு? குருவே பாதகாதிபதி. இந்த புதனுடைய 2 வீடுகளுக்கு பாதகாதிபதி யாரு அப்படின்னு சொன்னா குரு பகவான். இந்த குரு பகவானுடைய 2 வீடுகளுக்கு பாதகாதிபதி யாருன்னா புதன் பகவான். குருவுக்கு பாதகாதிபதி குரு, குருவுக்கு பாதகாதிபதி புதன், புதனுக்கு பாதகாதிபதி குரு. கீழே குறிப்பு எழுதிங்க, கீழே குறிப்பு எழுதிங்க. பொதுவாக பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் பொதுவாக பாதகாதிபதி கெடுவது சிறப்பு, கெடுவது சிறப்பு. ஐயா, இந்த டாபிக் ஏதாவது டவுட் இருக்கா? அம்மா டவுட் இருக்கா? யாருக்காவது புரியுதா? மஞ்சு மேடம் புரியுதா? புரியுதுங்க சார். ஐயா, அந்த கெடுவது சிறப்புன்னு சொன்னீங்களே, கெடுவது வந்து எந்த அடிப்படையில கெடுவாங்க? வேற அத நான் இது ஒண்ணு இன்னும் நான் உங்களுக்கு ஓப்பனே பண்ணல. கெடுறது கெடுறது கெடுறது, நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. எப்படி சார் நல்லா இருக்குது, எப்படி சார் கெடுறது? ஏன்னா இதெல்லாம் எடுத்த பிறகுதான் உங்களுக்கு அது நான் வந்து சொல்ல முடியும். சார் நான் பாதகம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, பாதகம்னா என்ன தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? சில ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கடந்த பிறகு இப்ப சொல்றேன் பாருங்க அப்படின்னு அப்ப சொன்னாதான் உங்களுக்கு தெரிய வருன்றதுக்காக இதெல்லாம் நாம வந்து கடந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐயப்பாடும் எனக்கும் இருக்கும். இவங்களுக்கு இன்னும் சொல்லலையேன்ட்டு அதற்கான நேரம் வரும்போது சொல்றேன், அப்படி எழுதுங்க. சரிங்க, நன்றி. இந்த கெடுவது அல்லது நல்லா இருக்குது இது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க, பின்னாடி சொல்லுவாருன்றது மட்டும் தெரிஞ்சுங்க. மாரகாதிபதி, மாரகாதிபதி எழுதுங்க. மாரகாதிபதி மாரகாதி என்பவர், மாரகாதிபதி என்பவர், மாரகாதிபதி என்பவர் மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான, மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான கெடு பலன்களை தருவதில் வல்லவர். மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான கெடு பலன்களை அளிப்பதில் நல்லவர், வல்லவர்.
அதே மாதிரி சரம், ஸ்திரம், உபயம் போட்டுங்க. சரம், ஸ்திரம், உபயம் போட்டுங்க. சரராசி, ஸ்திரராசி, உபயம் போட்டுங்க. சரராசிக்கு 2 கூடியவனும் 7 கூடியவனும், உங்க லக்னத்துக்கு 2 கூடியவனும் 7 கூடியவனும் சரராசிக்கு 2 7 2 7 மாரகாதிபதி போடுங்க. சரராசிக்கு 2 7 2 கூடியவன் 7 கூடியவன் மாரகாதிபதி. சரராசிக்கு 2 கூடியவன் 7 கூடியவன் மாரகாதிபதி. மரணத்திற்கு ஒப்பான தண்டனை கொடுப்பான், மரணத்திற்கு நிகரான பிரச்சனைகள் கொடுப்பான், அல்லது மரணமே கொடுத்துருவான். இந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதி அஷ்டமாதிபதி ஒண்ணு கூடி ஒரு திசையோ புத்தியோ அந்தரமா நடந்துகிட்டு இருக்கு, அல்லது தசாநாதன் கூட இந்த மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் ஒண்ணு சேர்ந்து அந்த திசை நடந்துகிட்டு இருக்கு பொழுது எச்சரிக்கை. சரராசிக்கு 2 7, திரராசிக்கு 3 8, 3 கூடியவனும் 8 கூடியவனும் மாரகாதிபதி. ஸ்திரம், ஸ்டாண்டர்ட். நான் ஃபாரின்ல போயிட்டு அங்கே தங்கணும்னா சார், ஸ்திர ராசியில எந்த கிரகம் இருக்கு பாப்போம், ஸ்டாண்டர்டா அங்கே இருப்பாரா, கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே வந்துவாரா, இல்ல சார் நான் ரிட்டர்ன் வந்துருவனா அப்படின்றது கேள்வி இருக்கும். இது வந்து உபயராசி, போயிட்டு போயிட்டு வர்றது, போறேன் வரேன் கொஞ்ச நாள் தங்குறேன் அதுக்கப்புறம் வந்துடுறது. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து பின்னாடி வரும். சரம் எதுக்கு, ஸ்பீடு. ஓகேங்களா? சரராசி லக்னாதிபதி அதிக சரராசியோட தொடர்பு இருந்தால் வெளிநாடு பயணம் அதிகமா இருக்கும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ராகு கேதுக்கள் அந்நிய கிரகங்கள் 12ஆம் அதிபதி 8 12 அந்நிய கிரகங்களான சனியும் ராகும் தொடர்பு இருந்தால், ஜாதகரோடு தொடர்பு இருந்தால் ஜாதக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமர்வார். அதுக்காக இந்த சரம் போய் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப சரராசிக்கு 2 7 மாரகாதிபதி, ஸ்திர ராசிக்கு 3 8, உபயராசிக்கு 2 7 11 2 7 11 2 7 11 உபயராசிக்கு இவங்க தான் மாரகத்தை கொடுப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி யாரு, சந்திரன். 7ஆம் அதிபதி யாரு, குரு. 2ஆம் அதிபதி யாரு, சந்திரன். 7ஆம் அதிபதி யாரு, குரு. 11ஆம் அதிபதி யாரு, செவ்வாய். அப்ப இந்த சந்திரனும் குருவும் செவ்வாயும் இந்த மிதுன ராசிக்கு, ஏன்னா இந்த ராசி உபயராசி இல்லையா, சந்திரனும் குருவும் செவ்வாயும் மாரகாதிபதிகள், மாரகத்தை விளைவிப்பாங்க, மரணத்தை விளைவிப்பாங்க. ஸ்திரராசிக்கு 3 8, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசி ஸ்திர ராசி வந்து ரிஷபம். இதனுடைய ராசி ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், 8ஆம் இடம் யாரு, குரு. இந்த சந்திரனும் குருவும் மாரகாதிபதி. அதே விருச்சிகத்துக்கு பாருங்க, யாரு மாரகாதிபதி, 3 கூடியவன் யாரு, சனி பகவான். 8 கூடியவன் யாரு, இங்க புதன் பகவான். சனியும் புதனும் மாரகாதிபதியா செயல்படுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்போ விருச்சிக லக்னம் சொல்லிட்டீங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 8 அப்படின்னு சொல்லிட்டீங்க. 3ஆம் அதிபதி சனி பகவான் சொல்லிட்டீங்க. அந்த சனி பகவான் எத்தனை வேலை இருக்கு பாருங்க. 3ஆம் அதிபதி வேலை செய்யணும், 4ஆம் அதிபதி வேலை செய்யணும், மாரகஸ்தானத்தை செய்யணும். எவ்வளவு பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏய், நேரம் வரும்போது அவனை வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறா, இந்தா வச்சுக்கோ சாவி, அவனை தூக்கி தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கொடுக்குறானுங்க. அவனுக்கு வண்டி வீடு வாகனம் சொத்து சுகெல்லாம் கூடுறா, சனி பகவான் கிட்ட இந்த ஆர்டர். அவன் நேரம் வரும்போது போட்டு தள்ளுறா, நீ போய் எஜமா நான் பாத்துக்கிறேன், நீ போய் எஜமா நான் பார்த்து கரெக்டா நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது இந்த ஆளுங்க. அவனுக்கிட்ட இந்த மாதிரி வேலையை கொடுத்து வச்சிருக்காங்க. சந்தேகம் இருக்கா? சுவாமிஜி ஸ்திரராசி இன்னொரு முறை சொல்லுங்க. ஸ்திரராசி, ஸ்திரம், ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்ன வீடுகள்? ஒரு 12 ராசியில 3ஆ பிரிச்சிருக்கோம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. மேஷம், கடகம், துலாம்,
இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மகரம். இந்த 4 வீடுகள் சரம். ஸ்திரம் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 வீடுகள் ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னா அவர் 9ஆம் அதிபதி. மாரகாதிபதி யாருன்னா 3 கூடியவன் 8 கூடியவன். ஏதாவது சந்தேகம் இருக்கா? உபய ராசி அப்படின்றது வந்து 4 கார்னர். மிதனம், கன்னி, தனுசு, மீனம். பாதகாதிபதி என்பது 7 கூடியவன். மாரகாதிபதி என்பது 2, 7, 11 கூடியவன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு? சாமிஜி பாரகாதிபதி இல்லைங்க ராசிக்கு சொல்லுங்க. யாரு? மைக் ஆன் பண்ணுவாங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. யார் அது கேக்குறது? சொல்லுப்பா. சாமி ஸ்திர ராசிக்கு பாரகாதிபதி. ஸ்திரரா? ஆமா சார். ஸ்திரராசிக்கு மாரகாதிபதி 3 கூடியவன் 8 கூடியவன். இப்போ ஸ்திரராசி அப்படின்னு சொன்னா ஒருவருடைய ஸ்திரராசி சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்திரராசி சொல்லுங்க. ரிஷபம். ரிஷபத்துக்கு 3ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சூரியன். யாருங்க? என்னங்க அது? ஸ்திரராசி ரிஷபம் சொல்லிட்டீங்க. அந்த ரிஷபத்துக்கு 3ஆம் அதிபதி யாரு? சந்திரன். ஏன் இவ்வளவு நேரம் கூட்டினீங்க? ரிஷபம், மிதுனம், கடகம். கடகத்தின் அதிபதி யாரு? சந்திரன். அத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் என்ன? அப்போ யாருமே கொடுக்கக்கூடிய பாடத்தை படிக்கிறது இல்ல. என்னதான் நடத்துறாங்கன்னு சொன்னா எட்டி பாக்குறது. ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி யாருன்னா கடகம். அது அதிபதி யாரு? சந்திரன். இவன் தான் வந்து மாரகாதிபதி. 8 கூடியவன் யாரு? கிருஷ்ணன். தனுசு. குரு. குரு. கிருஷ்ணன் இருக்கீங்க? தனுஷ் சாமிஜி இருக்கேன் சுவாமி. தனுஷ் என்ன அந்த கேமரா ஆஃப் பண்ண, அந்த கேமரா ஆன் பண்ண ஏதாவது தெரிஞ்சிருமோ? ஏன் ஆஃப் பண்ணிடுறீங்க? பின்னாடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால. உங்க வீட்டுல இருக்கிறதா எங்க வீட்லயும் இருக்கு, எங்க வீட்டுல இருக்கிறதா உங்க வீட்டுல இருக்கு. புரியுதுங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டு வாழ்ந்தது கிடையாது. பழுது சாப்பிட்டு மிளகாவை கடிச்சுக்கிட்டு, பழுது சாப்பிட்டு மிளகாவை கடிச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இப்படிதான் நான் கூழும் களியும் சாப்பிட்டு வாழ்ந்தவன் தான் நானு. இதுல ஒண்ணு எல்லாமே சகோதர சகோதரிகள் தான். என்ன நான் அஜித் குமார் மாதிரி இருக்கேன்னா, விஜய் மாதிரி இருக்கேன்னா? உங்களை நான் வந்து பார்த்தேன் ரொம்ப மோசமா இருக்கேன். பழகுங்கப்பா, பழகலாம். ஏன் தயங்குறீங்க? முகத்தை காட்டுங்க. கிருஷ்ணன் சார், இதனுடைய லக்னத்து ரிஷப லக்னத்துக்கு 8 கூடியவன் யார் ஐயா? குரு. இந்த குரு தான் அஷ்டமாதிபதி. 8 கூடியவன் பேரு வந்து சமஸ்கிருதத்துல அஷ்டமி. அஷ்டமாதிபதி அவனே, மாரகாதிபதியும் அவனே. புரிந்துக. அப்ப இந்த தனுசுல இதனுடைய லக்ன ரிஷப லக்னத்திற்கு குரு திசை வருதுன்னா எப்படிப்பட்ட கொடுமை பார்த்துக்குங்க. சுக்கிரனுக்கு எதிரி யாரு? குரு தானே. நீங்க வந்து அதனுடைய பாடத்தை லைன்ல வந்துட்டு இருக்கீங்களா? கரெக்டா வந்துட்டு இருக்கீங்களா? ஆர்டரா வந்துட்டு இருக்கீங்களா? ஏன் தயக்கம்? நல்லா படிங்க, பேசிக்ல இருந்து படிங்க. நான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிஞ்ச உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன். அப்படி புரியலன்னு சொன்னா கூட புரியுங்க. இந்த ஜோதிடம் படிப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை பேரை நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பிராக்டிகல் பண்ணிட்டு ஒரு ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லும் பொழுது வாயை பிளப்பீங்க. எப்படிதான் இவனால சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்திலும் உள்வாங்கிக்கணும். இதெல்லாம் பேசிக் தெரியணும். நீங்க எத்தனை படிப்பா படிக்கிறீங்க? நீங்க BA படிக்கலாம், நான் MA படிக்கலாம், நான் டாக்டரா படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம். ஆனால் இதனுடைய தெய்வத்தால் எழுதப்பட்ட இதனுடைய சூட்சமங்களை படிப்பதற்கு, தெரிஞ்சுவதற்கு நமக்கு இறைவன் வந்து துணை புரியணும். அந்த அருள் கொடுக்கணும். உங்களுக்கு நீங்க ஞானத்தை கொடுத்திருக்க அந்த காலையில 4 மணிக்கு எழுந்து குளியல் போட்டு 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கிளாஸ் அட்டன் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனோட அனுமதி இல்லாமல் நடக்காது. எங்களுக்கு தெரியும். அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் உங்களுக்கு 5ஆம் இடத்தினுடைய தசா புத்தியோ, புதனுடைய தசா புத்தியோ, ராகு கேதுனுடைய தசா புத்தியோ போகாம இந்த இத்தனை பேரை வந்து நீங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணல. எல்லாருக்குமே பாருங்க, உங்க ஜாதகத்தை சுய புத்தி எடுத்துக்கங்க.
5-9 டச் இல்லாம நீங்க வந்து உள்ள என்ட்ரே ஆக முடியாது. அதற்கான நேரம் வரும்போது தான் நீங்க வருவீங்க. அதை பயன்படுத்திக்கங்க, படிங்க. புரியல அப்படின்னு சொன்னா என்ன வந்து மாலை நேரங்கள்ல 5 to 7 மணி வரை என்ன கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன், ஈஸியா புரிய வைக்கிறேன். புரிஞ்சுதா? ரைட். இன்னைக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. நாளைக்கு இதே மாதிரி சிலருடைய ரூல்ஸ் ரிலேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்களை நம்மளுடைய பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஈவினிங்ல கேளுங்க. படிங்கப்பா, நல்லா படிங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்குள்ள கூட வந்து நீங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா போன் போட்டு உங்களுக்குள்ள குழுக்களை ஏற்படுத்தி நீங்க வந்து கேட்டுங்க. நம்முடைய சீனியர் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயராம் சார் இருக்காரு, நம்ம சீனியர் சார் யோகா சார் இருக்காரு, ஓகேங்களா? நம்முடைய சீனியர் நம்முடைய மேடம் சாந்தி மேடம் இருக்காங்க, நம்முடைய கோபி சார் இருக்காரு. இவங்கள சீனியருங்க, அவங்கள விஷயம் தெரியும், ஓகேங்களா? நீங்க அவங்களையும் கேட்கலாம், என்னதான் கேட்கணும் கிடையாது. ஒருவேளை என்கிட்ட நீங்க பேசுறதுக்கு நீங்க தயக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயராம் சார் கிட்ட கேளுங்க. பேசிக்கு நம்முடைய சார் இருக்காரு, யோகா சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம், ஓகேங்களா? ஆக மொத்தத்துல படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எப்படியும் படிப்போம். ஓகே ரைட். இதனுடைய வீடியோவை நானும் உங்களுக்கு வந்து இது பண்றேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு அனுப்புங்க. இந்த பேசிக் வீடியோ மட்டும் வரும் இதுன்னு சொல்லிட்டு இதுல யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அடுத்த கட்டத்தை படிக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கா விருப்பம் இருக்கா? ஐயா கட்டாயம் இருக்குங்க ஐயா. ஐயா அப்படின்றீங்களா? ஹையர் ஸ்டடிஸ் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்குங்க ஐயா. இருக்குங்க சார். ரைஸ் பண்றாரா ஆண்டவரு? ஐயா அடுத்த வகுப்பு எப்போ துவங்குற மாதிரி இருக்கு? விரைவில் இன்னும் ஒருடைய சிலருடைய சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டு இந்த பேசிக் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த கண்டினியூஷன். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் உங்களால வந்து உங்க குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்க தெரியணும். என் குடும்ப ஜாதகம் இது, என் குழந்தைகள் ஜாதகம் இது, என் குழந்தை இப்பதான் பிறந்தான், என் ஜாதகம் இது, நான் இந்த நேரத்தில் இது செய்யலாமா செய்யக்கூடாதா, எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, நான் எதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். புரியுதுங்களா? புரியலையா? ரைட். அதனால வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதனுடைய ஜோதிட ஞானம், இந்த கிரகங்கள் என்ன செய்யுது, ஒரு மனுஷனை எப்படி இயக்குது, இதை தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நல்லது. மீண்டும் நாளை. நமஸ்காரம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.